ஆதியை துணை ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். மருமகன் வடிவு தாங்கி வந்த மந்திர சிந்தை வாக்கான் நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாசமை வெளிச்சாலை ஆண்டவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து நமது பெருமானவர்கள் நமக்கு அருளி தந்துள்ள வசந்தமாகிய அந்த தெய்வ திருவாக்கியங்களை எல்லாம் நாம் பகிர்ந்து வருவதில் இன்று நாம் பகிர்ந்து கொள்வதற்காக நான் எடுத்துக்கொண்ட அந்த திருவாக்கியம் திருமெஞ்ஞான அருளமுதம் திருவாக்கியம் எண் 94 பக்கம் 54. ஆண்டவர்கள் வாக்கியம் ஜாதிகளின் கர்த்தாவே. நம்மில் ஒருவர் தலைக்கு வைர கிரீடம் சூட்டி வைக்கிறேன் என்றால் இது என்ன அபசாரம், நாம் இதற்கு லாயக்கில்லை என்று நினைப்போம். அவர்கள் திருமேனி ஒன்றுக்குத்தான் அவை பொருந்தும் என்று நினைப்போம். ஆனால் மதிக்க முடியாத பிரம்மமுடி நமக்கு சூட்டினார்களே, அதை நினைத்து பார், இதற்கு நாம் லாயக்கா? ஆகவேதான் நாவுக்கரசர் பெருமானும் முன்னோர்களும் இவ்வாறு உருகி பாடினார்கள். பொருந்தாத செய்கை பொருந்த கண்டேன், போற்றி இசைந்து விண்ணோர்கள் புகழக் கண்டேன். இப்போ இந்த திருவாக்கியம் நாளைக்கு நாம என்ன வாக்கியம் பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நான் அருளமுதத்தை எடுத்து பார்க்கும்போது எனக்கு இந்த வாக்கியம் படிச்ச உடனே இதை பகிர்ந்து கொள்ளலாமே அப்படின்னு தோணியது. ஏன் அப்படின்னா, இது நம்ம லாயக்கா? எப்பேற்பட்ட எவ்வளவு தியாகங்கள் எல்லாம் செஞ்ச பெரியவங்க பெற வேண்டிய ஒரு ஞானத்தை நமக்கு பெருமான் அவர்கள் அந்த பிரம்ம முடியை நம்முடைய தலையில கிரீடமாக சூட்டி வச்சிருக்காங்களே, இதெல்லாம் எடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறோமே, நம்ம இதுக்கெல்லாம் நம்ம லாயக்கா, தகுதியா? நமக்கும் பெருமானவர்கள் இதை கொடுத்துருக்காங்களே, அதை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னு தோணுனதுனால இன்னைக்கு இந்த திருவாக்கியத்தை நான் எடுத்துக்கிட்டேன். இதுல பெருமான் அவங்க என்ன அருளி செய்யறாங்க, ஒரு வைர கிரீடத்தை உனக்கு வைக்கணும் அப்படின்னு வந்தா நீ என்ன நினைப்ப? நான் இதுக்கெல்லாம் லாயக்கு இல்லைன்னு நினைப்பியே. ஆனா அந்த வைர கிரீடம் என்ன, அது ஒரு தூசி, அது ஒரு ஜடப்பொருள். ஆனா உனக்கு ஒரு பிரம்ம முடி, பிரம்ம கிரீடம், உன்னுடைய நினைவாகிய பிரம்மத்துக்கு ஒரு கிரீடத்தை சூட்டி வைக்கிறாங்களே பெருமானவர்கள். நம்ம நேற்று கூட பார்த்தோமே, இந்த மானியத்துல பிரம்ம முடி வித்தாகிய இறை திரு சக்கரம் அப்படின்னு பார்த்தோமே. அது நம்முடைய நினைவாகிய பிரம்மத்துல சூட்டப்பட்ட ஒரு கிரீடமாக இருக்கிறது. அந்த உருத்திராட்சி முத்திரை என்னும் பிரம்ம முடி வித்தாகிய இறை திரு சக்கரம். அப்போ இன்னைக்கும் அந்த இறை திரு சக்கரத்துக்கு விளக்கம் கொடுக்குறாங்க பெருமானவர்கள். அது உன்னுடைய அந்த பிரம்மத்துக்கு கிரீடமாக இருக்கிறது. இந்த தலைக்கு சூட்டுறாங்களே வைர கிரீடம், அதெல்லாம் விட மேலான ஒரு வைர கிரீடமாக பெருமானவர்கள் நமக்கு அருளி தர்ற ஒவ்வொரு வாக்கியமும் நமக்கு நம்முடைய சிரசில், நம்முடைய நினைவாகிய சிரசில் சூட்ட பெறுகின்ற பிரம்ம முடியாக இருக்கிறது. இந்த பிரம்ம முடியை பெருமானவர்கள் நம்ம தலையில சூட்டி வச்சிருக்கிறாங்களே, எத்தனை பாரவான்கள் எல்லாம் பெற்று அந்த பிரம்ம முடியை நம்முடைய இந்த நமக்கும் சூட்டி வச்சிருக்காங்களே, இதுக்கு நாம லாயக்கா அப்படின்னு நாம நினைச்சு பார்க்கணுமே அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு இந்த திருவாக்கியத்தை நான் எடுத்தேன். அப்போ இதைத்தான் நாவுக்கரசர் பெருமானே அவங்களே சொல்றாங்க, பொருந்தாத செய்கை பொருந்த கண்டேன். எனக்கு நீங்க கொடுத்தீங்களே, இது பொருந்துமா? மாணிக்கவாசகர் பெருமான் சொல்லுவாங்க, நாயினும் கடையனாக இருக்கிறேன், எனக்கும் இதை கொடுத்தீங்களே. நாவுக்கரசர் பெருமான் சொல்றாங்க, பொருந்தாத செய்கை, இந்த வைர கிரீடம் பெரிய பெரிய ராஜாக்கள் தலையில வைக்க வேண்டிய வைர கிரீடம், இந்த பிரம்மமுடி கிரீடத்தை எனக்கும் சூட்டினீங்களேன்னு நாவுக்கரசர் பெருமான், மாணிக்கவாசகர் முதலானவங்களே சொல்லும் போது நாமெல்லாம் இதுக்கு தகுதியா? நமக்கும் இந்த பொருந்தாத செய்கையை தெய்வம் செய்து வச்சாங்களே, அதுதான் பெருமானவர்கள் சொல்லுவாங்க, இப்படி ஒரு ஏமாளி சாமி பார்த்திருக்கியா? அப்படி ஒரு தெய்வம் நமக்கு கிடைச்சாங்களே, அவங்கள பத்தி நம்ம பேசணுமே அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு இந்த திருவாக்கியத்தை நான் எடுத்தேன். அப்போ இந்த வைர கிரீடம், இந்த பிரம்மமுடி கிரீடம் என்னவாக இருக்கிறது?
அந்த கோரமுற்று வரும் யமனை சாந்தமுற்ற தர்மராஜாவாக மாற்றி வர செய்கின்ற ஒரு வைர கிரீடத்தை நமக்கு பெருமானவர்கள் அது எவ்வளவு கொடுத்திருக்காங்க. எவ்வளவு வேணாலும் அணிந்து கொள்ளலாம், போதுமான வரை அணிந்து கொள்ளுங்கள். அந்த கிரீடம் நிறைய இருக்கு, எவ்வளவு வேணுமோ உன் தலைக்கு அதை சூட்டி அந்த கிரீடத்தை நீ அலங்கரிச்சுக்கிட்டே இருக்கலாம், எவ்வளவு வேணாலும் அதை அலங்கரித்துக் கொள்ளலாம். அதை திறந்து அந்த ஓரெழுத்து மாத்திரை கோல் என்னும் பெருமித அருண்மணி மூல திறவுகோல் கொண்டு திறந்து அதனுள் அடக்க பெற்றிருந்த அந்த அழியாத ஜீவ சிரஞ்சீவி வரம் பலநேறு குவியலாகிய தேவ திலகமணி முத்தார ரத்னாபரணங்களை எடுத்து நம்மளே அதை எடுத்துக்கலாம். அவ்வளவு தேவ திலகமணி முத்தார ரத்னாபரங்கள் தெய்வம் வச்சிருக்காங்க ஒரு பெட்டகத்துல. எங்கள் குருகுல ஆதீன பெருங்குடி பிறப்புரிமை மக்கள் யாவற்றினாளுக்கும், ஒருத்தர் 2 பேருக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கும் கையேந்திர மக்கள் யாவற்றினாளுக்கும் போதுமானவரை, அதுவும் உனக்கு எவ்வளவு போதும்னு தோணுதோ அவ்வளவு நீ அள்ளிக்கலாம், போதுமானவரை அணிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு நம்மளையெல்லாம் அணிய செய்து ஆசீர்வாத ஒளிவாயுரை தந்து அணிய செய்து வைத்த எங்கள் பெருமானவர்கள். அப்படியாப்பட்ட பெருமானவர்கள் நமக்கு இதை அருளி செஞ்சிருக்காங்களே, அதை பத்தி நம்ம பேசி 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 தினமும் அதை பேசி பேசி நம்ம மகிழணுமே. அதைத்தான பொருந்தாத செய்கை பொருந்த கண்டேன்னு அப்பர் பெருமான ஒண்ணு சொல்றாங்க. அப்போ இது எப்படி இருந்தது அப்படின்னா, பெருமானவர்கள் காலம் வரை இது பெறுவதற்கு ஒரு பெரிய கஷ்டமான ஒரு பொருளாகத்தான் இருந்தது. நாம எதை கொடுத்து இதை பெற்றோம்? எம் காலம் வரை உடல் பொருள் ஆவி தத்தம் செய்துதான் இந்த மெஞ்ஞானத்தை பெற வேண்டியிருந்தது. நம் பெருமானவர்களுடைய காலம் வரைக்கும் உடல் பொருள் ஆவி மூளையும் தத்தம் கொடுத்துதான் இதை பெற வேண்டியது. நாம என்ன தத்தம் கொடுத்தோம்? நாம எதையாவது விட்டு கொடுத்தோமா? எதையும் விட்டு கொடுக்கலையே. நமக்கும் இந்த கிரீடத்தை சூட்டினாங்களே தெய்வம் அவர்கள். எம் காலம் வரை உடல் பொருள் ஆவி தத்தம் செய்துதான் மெஞ்ஞானத்தை பெற வேண்டியிருந்தது. இந்த கலி காலத்தில் நாம இருக்கிறது கலி காலம். இதுக்கு முன்னால இருந்த காலமாவது தெய்வம் ஒருத்தர் உண்டுனாவது நம்பிக்கிட்டு இருந்தாங்க. இந்த கலி காலத்துலதான் இந்த வார்த்தையே கடவுள் இல்லவே இல்லை, கடவுளை நம்புகிறவன் முட்டாள் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பிறந்தது இந்த கலிகாலத்துலதான். அப்படியாப்பட்ட கலிகாலத்துல நமக்கு இந்த பெரிய ஒரு செயல் நமக்கு கிடைச்சிருக்கு. கலிகாலத்தில் உடல் பொருள் ஆவியை தத்தம் செய்ய எவரும் முன்வர மாட்டார்கள். இந்த கலிகாலத்துல ஞானம் வேணும்னு யாராவது முன் வருவார்களா? இது எப்படியாப்பட்ட கோரமான ஒரு காலமாக இருக்கிறது. அதனால்தான் அவரால் ஒருவரையும் சேர்க்க முடியவில்லை. யாரு? நம்ம ராமலிங்க வள்ளல் பெருமான் அவர்கள். அவங்க எவ்வளவு பாண்டித்தியம் பெற்றவர்கள், ஏராளமான பாடல்கள் பாடியுள்ளாரே. அவ்வளவு பாடல் பாடியிருந்தாங்கன்னா எவ்வளவு பேசியிருப்பாங்க அவங்க. இவ்வளவு பாடல்களை பாடியிருந்தால் இன்னும் எவ்வளவு அதிகமாக பேசியிருப்பார்கள். அப்படி இருந்தும் ஒரு பிள்ளை கூட சேர்க்க முடியவில்லையே அவர்களால. ஏன்? காலம் கலிகாலமாக இருந்ததுனால. அவங்களே இதுக்கு முந்தின யுகத்துல பிறந்திருந்தாங்கன்னா அவங்க எத்தனை பிள்ளைகளை சேர்த்திருப்பாங்களோ. அவங்க இந்த கலிகாலத்துல அவதாரம் செய்ததுனால அவங்க இவ்வளவு பாடல் பாடியும் அவங்களால ஒரு பிள்ளை கூட அவங்க தூலமோடு இருக்கும்போது சேர்க்க முடியல. இன்னைக்கு அவங்க இடத்த வெறும் சாப்பாட்டு கூடமாக அன்னச்சத்திரமாக மாற்றி வச்சிருக்கிறாங்க. ஆனா அதே கலிகாலத்துல நம்முடைய பெருமானவர்கள் அதை எப்படியெல்லாம் இந்த கலிகாலத்துல அந்த தேவரதத்தை ஓட்டலாம் அப்படின்னு தெரிஞ்சு இந்த கலிகாலத்தில் உடல் பொருள் ஆவியை தத்தம் செய்ய எவரும் முன் வர மாட்டார்கள். அதனால்தான் அவரால் ஒருவரையும் சேர்க்க முடியவில்லை. ஆனால் நாம் அச்சட்டத்தை மாற்றி, பெருமான் அவர்கள் தேவ சட்டத்தையே மாற்றுறாங்க. இந்த கலிகாலத்துல உடல் பொருள் ஆவியை கேட்டா யாரும் தரமாட்டாங்க. அதனால அந்த சட்டத்தை மாற்றுவோம். பெண்டு பிள்ளைகளுடன் மெஞ்ஞானம் பெறுவதை எளிதாக்கியதால் தான் எம்மால் இவ்வளவு பிள்ளைகளை சேர்க்க முடிந்தது. அப்போ அந்த தேவ சட்டத்தை எல்லாம் மாற்றினதுனால தகுதியே இல்லாத நமக்கும் பொருந்தாத நமக்கு அந்த வைர கிரீடம் நம்ம தலைக்கு, அந்த பிரம்மமுடி கிரீடம் நம்ம தலைக்கு பொருந்தல. பொருந்தாத இந்த தலைக்கும் பொருத்தி வச்சாங்களே தெய்வம் அவர்கள். அப்போ இந்த உடல் பொருள் ஆகிய தத்தம் செய்துதான் பெற வேண்டும் என்கிற சட்டத்தை மாற்றி கையேந்திர மக்கள் எல்லாருக்கும்
இன்னாருன்னு இல்ல, நேற்று வந்தவங்கன்னு இல்ல, முந்தி வந்தவங்கன்னு இல்ல, நீ 40 வருஷத்துக்கு முந்தி இருந்து இருக்கிறேன்னு நினைக்காத, நான் நேற்று வந்தேன்னு நினைக்காத. கையேந்தின மக்கள் எல்லாருக்கும் எப்படி மணிமேகலை கையில அட்சய பாத்திரம் அப்படின்னு ஒரு உணவு பாத்திரம் எடுக்க எடுக்க உணவு வந்துகிட்டே இருக்குமா, அது போல நம்ம பெருமானவருக்கு கையில ஒரு அட்சய பாத்திரம், அந்த செவிக்கு உணவு அளிக்கிற ஒரு அட்சய பாத்திரம், அந்த உணவை யார் கையில் தரப்பெற்று இந்த உலகம் முழுவதற்கும் வழங்க பெற வேண்டும். அது எடுக்க எடுக்க குறையாத சிமிழியின் மை, அப்படி ஒரு சிமிழி, அப்படி ஒரு அட்சய பாத்திரம் நம்ம பெருமானவர்கள் கையில் கிடைத்தது. அந்த உணவை யார் கையில் தரப்பெற்று இந்த உலகம் முழுவதற்கும் வழங்க பெற வேண்டுமோ அவர்கள் கையிலே இறைவன் அதை ஒப்படைத்தாயிற்று. இந்த கலிகாலத்துல அப்படி ஒரு அட்சய பாத்திரம் ஏந்தி பெருமானவர்கள் கூவி கூவி இந்த உணவை வாங்கிக்கோ, என்கிட்ட எல்லாருக்கும் கொடுத்தாலும் குறையாத ஒரு சிமிழியில் மை இருக்கு, ஒரு அட்சய பாத்திரம் இருக்கு, அதுல நிறைய செவி உணவு இருக்கு, நீ கைய மட்டும் ஏந்து, உனக்கு நான் தந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த செவி உணவின் பலனை ஏராளமான பேர் இங்கு பெற்றிருக்கிறார்கள். இனியும் பெற விரும்புவோர் பெற்றுக்கொள்ளலாம். இனிமேயும் யார் யாருக்கெல்லாம் பெற விருப்பம் இருக்கோ எல்லாரும் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி நம்முடைய பெருமானவர்கள் இந்த ஒரு கலிகாலத்துல இந்த ஒரு பெரிய ஜீவரட்சிப்பு செயலை எளிமையாக்கி, இது எப்படி இருந்தது முன்காலத்துல அப்படின்னா ரொம்ப கடினமாகத்தான் இருந்தது. இதை பெறுறதுக்கு உடல் பொருள் அவையெல்லாம் தத்தம் செய்யணும்னா, ஆனா நம்ம பெருமானவர்கள் அந்த கடினமான ஒரு காரியத்தை ஒரு மலிவான, அது எனக்கு கிராக்கியாக இருந்தது, ஒரு விலை அதிகமாக இருந்தது, அதிகமான விலை கொடுத்து வாங்க வேண்டிய ஒண்ண மலிவா, ரொம்ப மலிவா, இனாமாக, திரும்ப சொன்ன போனா மலிவுன்னு கூட இல்லை, அது இனாமாக, இந்த ஜீவரட்சிப்பு பெரிய செயல் நெடிய உலகத்தில் இவ்வளவு மலிவாகவும் எளிதாகவும் யாருடைய காலத்திலாவது இருந்ததா? எந்த காலத்திலையும் இல்லை. இந்த கலிகாலத்துல அது அவ்வளவு எளிதாக நமக்கெல்லாம் கிடைச்சிருக்கு. எம் காலம் வரை மிகவும் கிராக்கியாகவே அது இருந்தது. ஆகவேதான் முற்காலங்களில் இதை தலையிட துணிந்தவர்களின் எண்ணிக்கை 4, 2, 1 என்னும்படியாக இருந்தது. எண்ணிரலாம் முந்தைய காலத்துல எல்லாம் ஒரு குரு பெருமானுக்கு எத்தனை சிஷ்யர்கள் இருந்தாங்க. இன்னைக்கு பெருமானவர்களுக்கு எண்ண முடியாத அளவுக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் இனியும் பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லிட்டாங்களே, அதனால இன்னைக்கும் நீளமாம் கும்பலாக மக்கள் வந்துகிட்டே இருக்காங்க. அப்படி இருந்த இது இவ்வளவு மலிவாக வந்திருப்பது எதை காட்டுகிறது? எல்லாவற்றையும் ஏதோ ஒரு முடிவுக்கு கொண்டு வரவே இப்படி வந்திருக்கிறது. எதுக்காக இப்படி இது எளிமையாக்கி பெருமான் அவர்கள் தந்தாங்க அப்படின்னா, காலம் கடைகாலமாகிவிட்டது, அதனால குளம் வற்றி விட்டது, காய்ந்து அழிய போகிறது, மட்டும் அரித்து தள்ளு, அந்த குளம் காய போது இருக்கிற மீனெல்லாம் இருக்கிறதெல்லாம் பிடிச்சிட்டு போவன், வலையை வீசுகிறவன் சிறிது பெரிது என்று பாராமல் மீன்களை வாரி சேர்ப்பது போல நாமும் மலை கலைகள் வீசி செந்தமிழ் வலை கொண்டு, பெருமானவர்கள் என்னென்ன கலைகள் எல்லாம் வீசி நம்மளை பிடிச்சாங்க, நாமளா அவங்கள போய் பிடிச்சோம், அவங்க அல்லவா நம்மளை பிடிச்சாங்க. மலை கலைகள் வீசி செந்தமிழ் வலை கொண்டு, அந்த சாலை தமிழை கொண்டு சர்வ சாதி மக்களையும், இன்னைக்கு எத்தனை ஜாதி மக்களை, இத்தனை ஜாதி மக்கள் ஒன்றாக கூடி இந்த உலகத்துல வாழ்ற அதிசயம் எங்கேயாவது இருக்குமா? தரணியில் இல்லாத ஒரு தனி செயற்பதியை அல்லவா பெருமானவர்கள் உருவாக்கி வச்சிருக்காங்க. சர்வ சாதி மக்களையும் வளைத்து வாரி இந்த மெய்வழி கூடைக்குள்ளே போடுகிறோம். இவ்வளவு இசைவாக வந்திருக்கும் இந்த நேரத்திலும் கூட, இறுதியான இக்கட்டான இச்சந்தர்ப்பத்திலும் கூட, இறுதி காலம் வந்துருச்சு, இனி காலம் இல்லை அப்படின்னு சொல்லிதான் நம்மளெல்லாம் வளைச்சி வாரி போடுறாங்க. இப்படி காலத்திலையும் கூட இது நம் அந்தஸ்துக்கு சரிதானா என்று ஏற இறங்க பார்க்கிறானே, இவனை என்ன பண்ணுவது? முன்காலத்திலோ குருதேவர் மாணாக்கர்களை சுண்டி பார்த்து தேர்ந்தெடுத்தார்கள். முன்காலத்தில எல்லாம் ஒரு குரு பெருமான்கிட்ட சீடனா சேரணும்னா அவ்வளவு எளிதான காரியம் இல்லை. அவனை சுண்டி பார்த்து இவன் தகுதிதானா, இவன் தகுதியானவனான்னு அவனுக்கு எத்தனையோ பரீட்சைகள் வைத்து அந்த பரீட்சைகளை எல்லாம் தேர்ந்த பிறகுதான் அவனை மாணாக்கனாக சேர்த்துக்கிடவே செய்வாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. நீ யாரா இருந்தாலும் சரி, நீ கொலகாரனா இருந்தாலும் சரி, நீ எப்பேற்பட்ட அக்கிரமக்காரனா இருந்தாலும் சரி,
ஒரு நிமிஷம் வந்து கையேந்திட்டா போதும், நீ செஞ்ச பாவம் எல்லாம் பிறருக்கு தெரியாமலே சங்காரம் செய்யப்பட்டு உனக்கும் வந்த அன்னைக்கே எல்லாம் கொடுத்துருவேன்ற ஒரு வசந்த காலத்துல அல்லவா நாம இருக்கிறோம். முன் காலத்திலோ குருதேவர் மாணாக்கனை சுண்டி பார்த்து தேர்ந்தெடுத்தார்கள். ஆனால் இன்றோ மாணாக்கன் குருதேவரை சுண்டி பார்த்து சேர்கிறான். அப்படி இருக்கிற காலத்திலையும் இந்த மாணாக்கர்கள் குருதேவரை சுண்டி பார்த்து சேர்றாங்களே, இப்படி நான் எளிமையாக கொண்டு வந்திருக்கிறேனே. அப்போ இப்படி எல்லாம் பெருமானவர்கள் நமக்கு தர்றத நாம தினமும் எண்ணி எண்ணி பார்க்கணும். பெருமானவங்க சொல்றாங்க, இதுக்கு நான் தகுதியா, எனக்கு கிடைச்சிச்சு, அருகனா, நான் இதற்கு அருகனா என்று பெருமானவர்கள் நமக்கு பாடுறாங்க. அவங்களே அப்படி சொல்லும் போது நாம அதுக்கு தகுதியா? பெருமானவர்கள் குருமணி மாலையில நமக்கு சொல்றாங்க, நான் இதுக்கு தகுதியா? உன்னுடைய பெருமையை புகழ்ந்து நாங்கெல்லாம் இப்ப தினமும் பேசிக்கிட்டு இருக்கோமே, அதுக்கு நாங்க தகுதியா? எங்க வாயிலையும் இந்த வார்த்தையெல்லாம் வர வச்சு பேச வைக்கிறீங்களே தெய்வமே அப்படின்னு நம்ம தினமும் நினைச்சு நினைச்சு பார்க்கணும். பெருமானவங்க சொல்றாங்க, அருள்வாருகும் அருமறை வீதியோன் யாதபூசேனும் கலாமயிலே பெரிய பேரின்பம் பொதிந்த பெட்டகமே புகழ உன் பெருமையை பெரியோர் சிறிய நான் புகழல் செல்லுமோ சொல்லாய் திருவாய் கொன்மாறு மொழி புகழ அருகனான் மூலதே தவீசின் முன்னாளுக அயின்முகம் மதுமதி கடலே உங்களுடைய பெருமையை, பெரிய பேரின்பம் பொதிந்த பெட்டகமே, உங்களுடைய பெருமையை பெரியோர்கள் எல்லாம் புகழலாம், சிறிய நான் புகழுதல் செல்லுமோ? அருக நான் அருகனா? உங்களுடைய தவிசின் முன் அணுகுவதற்கு நான் அருகனா? நான் எனக்கு அருகதையே இல்லையே. நான் எதை விட்டேன்? நான் எதையுமே விடலையே. என்னுடைய நாவிலும் இந்த வார்த்தைகள் எல்லாம் புழங்கும்படி செய்திருக்கீங்களே தெய்வம் அவர்களே அப்படின்னு சொல்லி நாம அதை நினைச்சு நினைச்சு பார்க்கணும். ஏன்னா நம்ம இருக்கிறது இந்த கலி காலம். இந்த கலி காலத்துல இது கிடைச்சது வந்து நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு பெரிய அதிர்ஷ்டம்னு நம்ம அதை நினைச்சு நினைச்சு சிந்திச்சு சிந்திச்சு அதை பத்தி நாளும் பேசணும். சில பேர் சொல்லுவாங்க, இது என்ன யுகம்னு எல்லாம் உண்டா? வெள்ளக்காரங்களாம் யுகம்ங்கிறதெல்லாம் ஒத்துக்கிட மாட்டான். அது என்ன காலம் யுகம்? இன்னைக்கு நாள் எப்படி அப்படித்தான். ஆனா நம்முடைய முன்னோர்கள் ஞானிகள் இத்தனை யுகம் இருந்தது அப்படின்லாம் அந்த காலங்களை யுகங்களாக பிரிச்சு வச்சிருக்காங்க. எந்தெந்த யுகத்துல என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க தீர்க்க தரிசனமாக கண்டு எழுதி வச்சிருக்காங்க. இதை அறியாதவர்களுக்கு யுகம் என்பது பொய்யாகத்தான் இருக்கும். ஒரு அரை நாள் மட்டும் வாழ்பவனுக்கு ஒரு நாள் என்பது பொய் என்று சொல்லுவாங்க. ஏன்னா அவனுக்கு தெரியாது, அவன் அரை நாள் தான் வாழ போறான், ஒரு நாள்னு ஒண்ணு இருக்கான்னு அவன் கேட்பான். ஒரு நாள் மட்டும் வாழ போகிறவனுக்கு ஒரு வாரம் என்பது பொய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வாரம் மட்டும் வாழ போகிறவனுக்கு ஒரு மாதம் என்பது பொய். ஒரு மாதம் மட்டும் வாழ போகிறவனுக்கு ஒரு வருடம் என்பது பொய். அது போல கொஞ்ச நாள் வாழ போறவனுக்கு இந்த யுகத்தை பத்தி எல்லாம் தெரியாது. யுகம் காலம் என்பது எவ்வளவு அவசியமானது. நாம ஒரு செயலை செய்யணும்னா அதுக்கு 2 ஊடகங்கள் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா இடம் காலம். இடம் காலம் இந்த 2 ஊடகம் ஒரு செயலை செய்யறதுக்குன்னா வேணும். இப்போ நாம மனோ வாக்கு காயம் இந்த திரி கரணங்களாலதான் நம்ம செயல் செய்வோம். இந்த உடம்பால, வார்த்தையால, மனதால. இந்த திரி கரணங்களாலும் நாம ஒரு வேலை செய்யறதுக்கு இந்த இடமும் காலமும் அவசியமாக இருக்கிறது. இப்போ நாம இப்போ இந்த ஒரு செயல் செய்துகிட்டு இருக்கோம், பேசிக்கிட்டு இருக்கோம், கேட்டுக்கிட்டு இருக்கோம்.
பேசுறதுக்கு இந்த உடல் வேணும், அதுக்கு ஒரு காலம் வேணும். காலையில 10:30 மணிக்கு தொடங்குறோம், இத்தனை மணி வரை பேசுறோம் அப்படின்னு காலம் வேணும். அதுபோல இந்த உடம்பாலையும் வார்த்தையாலையும் ஒரு செயல் செய்யறதுக்கு இடமும் காலமும் அவசியம். ஆனா மனதால நம்ம ஒரு செயல் செய்வோம், நினைச்சு பார்ப்போம். அது நினைச்சு பார்க்கறதுக்கு இடம் தேவையில்லை, ஆனால் அதற்கு காலம் மட்டும் தேவை. அதனால இடத்தை விட காலம் என்பது அதி முக்கியமானதாக இருக்கிறது. மனதால காலம் செய்யும் போது இடம் தேவையில்லை, ஆனா காலம் மட்டும் அவசியமாக தேவைப்படுகிறது. காலம் என்னென்னமோ செய்யும். பாரதியார் சொல்லியிருப்பாங்க, காயில் புளிப்பதென்ன கண்ண பரமாத்மா, கனியில் இனிப்பதென்ன கண்ண பரமாத்மா அப்படின்னு பாரதியார் எழுதி வச்சிருக்காங்க. என்னன்னா, ஒரு காய் மாங்காய் இருக்கு, புளிக்குது. சில காலம் போன உடனே இனிக்குது மாம்பழம். அது எது அப்படி புளிப்பை இனிப்பாக மாற்றியது அப்படின்னா அந்த காலம் தான் புளிப்பை இனிப்பாக மாற்றியது. அப்போ இடையில அந்த புளிப்பை இனிப்பாக மாற்றியதுக்கு இடையில் போனது என்ன அப்படின்னா காலம். காலம் தான் ஒருவனை எல்லாமாக மாற்றும். இப்போ அந்த காலம் அவ்வளவு முக்கியமானது. அப்படியாப்பட்ட இந்த காலம் அவ்வளவு சிறப்பான ஒரு காலமாக இருந்தா தான் அந்த காலத்துல நம்ம சிறப்பான செயலை செய்ய முடியும். ஆனா இந்த கலிகாலம் என்பது காலமே கெட்டு போய் கிடக்கிற காலமாக இருக்கிறது. இந்த கலிகாலத்துல பெருமான் அவர்கள் இந்த செயலை செய்ததுதான் ரொம்ப ஒரு அதிசயமான செயலாக. நம்ம இதுக்கு முன்ன வந்த பாரவான்கள் வந்த காலத்திலேயாவது கடவுள் ஒருவர் உண்டு என்றாவது மக்கள் எல்லாம் நம்பிக்கொண்டிருந்தார்கள். ஆனா இந்த காலத்துல கடவுள் இல்லையே இல்லை அப்படின்னு பேசுகின்ற ஒரு காலத்துல தெய்வம் அவர்கள் இந்த ஓரூருளை தேவரதத்தை வெற்றி மிக்க வீரமிக்க வெற்றி தமிழில் யாவரும் வியக்கும் வண்ணம் இன்னமும் ஓட்டி கொண்டிருக்கிறார்கள். இப்பயும் அவங்கதான் யாமே நடக்கும். இன்னைக்கு அவங்க தூல திருமேனி இல்ல, அவங்க ஓட்டி வரலைன்னு அர்த்தம் இல்ல. பெருமான் அவர்கள் தூல திருமேனியோட இருக்கும்போது நிருபர்கள் கேக்குறாங்க, உங்க காலத்துக்கு பிறகு இந்த சபையை யார் நடத்துவா? யாமே நடத்துவோம். அதுதான் அவங்க சொல்ற பதிலாக இருந்தது. அவருக்கு புரியல அந்த நிருபருக்கு. ஐயா, உங்க காலத்துக்கு பிறகு கேக்குறேன் அப்படின்னு சொல்றார். யாமே நடத்துவோம். அவர் நினைச்சுக்கிட்டார் அந்த நிருபர் நம்ம கேட்கிற கேள்வி ஐயாவுக்கு புரியல போல. அவனுக்கு தான் புரியல. அது போல இன்னமும் ஓட்டி கொண்டிருக்கிறார்கள். யாமே நடத்துவோம். இன்னைக்கு நடத்துறது எல்லாமே அவங்கதான். யாவரும் வியக்கும் வண்ணம் இன்னமும் ஓட்டி கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் இதனை எல்லா செம்மல்களும் தங்கள் தங்கள் அனுபவங்களை குறித்து எதிர்பார்த்து நிற்கிறார்கள். அப்படியாப்பட்ட இந்த கலிகாலத்துல இதுக்கு வரைக்கும் வந்த மெஞ்ஞான பீடங்களில் எவராவது கொடி போட்டது உண்டா? யாராவது கொடி போட்டு இந்த மெஞ்ஞானத்தை ஒரு அரசாட்சி ஒரு கவர்மெண்ட் நடத்தின மாதிரி யாராவது நடத்திருக்காங்களான்னா பயந்து பயந்து ஒளிஞ்சுதான் நடத்தினாங்க. அப்படி நடத்தியும் பயந்து பயந்து ஒளிஞ்சிருந்தவங்களையும் தேடி பிடிச்சு கொண்டாங்க இந்த மக்கள். ஆனா அவங்க எல்லாம் வந்த காலம் கலிகாலம் இல்ல. பெருமான் அவர்கள் வந்த காலம் கலிகாலம். இந்த கலிகாலத்துல கொடி போட்டு இதற்கு முன் வந்தவர்கள் எல்லாம் தலை வைத்து படுக்க கூட இடமில்லாமல் ஆபத்துக்கு அஞ்சியவர்களாய் ஓடிக்கொண்டிருந்தார்களே. ஆனால் இன்று எம் சாலை தமிழ், எம் சாலை மெய்த்தமிழ் எக்காலம் ஊதி துண்டுமியின் அசைந்த நாதம் எழுப்பி பேரிகை அடித்து வானுயர கொடியேற்றி வையகத்தோரை வாருங்கோ வாங்கோ என்று கூவி அழைத்த வண்ணம் இருக்கிறது. அப்படியாக இந்த கலிகாலத்துல இந்த மோசமான கலிகாலத்துல நமக்கு பெருமான் அவர்கள் இந்த ஒரு பெரிய ஒரு தேவரதத்துல நம்மளையும் ஏற்றி நம்ம தலைக்கும் பெருமான் அவர்கள் இந்த ஒரு கிரீடத்தை நமக்கெல்லாம் சூட்டி வைத்திருக்கிறாங்களே. அது நமக்கு கிடைத்ததை பற்றி பெருமான் அவர்கள் இது எவ்வளவோ பெரிய உடல் பொருள் அவையெல்லாம் தத்தம் செய்த ஒரு பெரியவர்களுக்கு கிடைக்க வேண்டியது. இந்த பெரிய பேரின்பம் பொதிந்த பெட்டகமே, இதை புகழ உன் பெருமையை பெரியோர்கள் தான் புகழணும். சிறியோர்களாகிய நமக்கும் இது கிடைச்சதை பற்றி பெருமான் அவர்கள் அருளி செய்யறாங்க ஒரு கதை மூலமாக. ஆதி பரம்பொருளே நமது குலதெய்வமாக வந்ததை பற்றி ஒரு வரலாறு உண்டு. இறைவன் இந்த உலகம் தோற்றுவித்து மண்முளை முளைத்த காலம் முதல் பேரின்ப உணவை மக்களுக்கு பரிமாற எத்தனையோ தூதர்களை இந்த உலகத்திற்கு அனுப்பியும் மக்கள் அவர்களை அடையாளம் கண்டுகொள்ளாது அலட்சியப்படுத்தியதோடு
மேலும் மேலும் அவர்களுக்கு துன்பம் இழைத்தது மட்டுமல்லாமல் இருக்க இடமின்றி தவிக்கும்படியும் துரத்தினார்கள். இவ்வளவு வந்த பாரவான்களுக்கெல்லாம் இடைஞ்சல் படுத்தினாங்க இந்த மக்கள். இதனையெல்லாம் பார்த்த ஈசன் அவங்க தூதர்களை தான் அனுப்பிக்கிட்டு மேல இருந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இவங்க பண்ற அக்கிரமத்தை எல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்த அந்த ஈசன் பொறுமை இழந்து இறுதியில் தாமே புறப்பட்டு இப்பூ உலகிற்கு அவதரித்து எழுந்தருளி வந்து இந்த எல்லையில் மெஞ்ஞான அரசாட்சியை இப்போது அவர்களே இங்கு ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஒரு மெஞ்ஞான அரசாட்சி எக்காலம் ஊதி துந்தினி நாதம் அசைத்து வானுயர கொடியேற்றி ஒரு அரசாட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க பெருமானவர்கள். இப்படி ஈசனே இங்கு வந்துவிட்ட இந்த வசந்த காலத்தில் நாமெல்லாம் கூடியிருக்கிறோமே, இதுக்கு நாம தகுதியா, நாம லாயக்கா அப்படின்னு நாம சிந்திச்சு பார்க்கணும். நம் எல்லோருக்கும் இந்த மெஞ்ஞான அருளம் மிக எளிதாக ஏதாவது பாடுபட்டு கிடைச்சிச்சா? மிக எளிதாக எதையாவது விட்டோமா? நம்ம மிக எளிதாக கிடைத்தது மட்டுமல்லாமல் இன்னும் வந்து கொண்டிருக்கும் அளவில்லாத பல்லோருக்கும் இவர்கள் வாரி வாரி வழங்கி வருகிறார்கள் என்று சபையில் பேச பெற்றது. இதனை பற்றி விவரிக்க தெய்வம் அவர்கள் ஒரு கதை சொன்னார்கள். அது இதோ தெய்வம் அவர்கள் சொன்ன கதையை பார்ப்போம். நமக்கெல்லாம் இது எப்படி கிடைச்சிச்சு? ஒரு பெரிய அரசன் இருந்தான். அவன் தன் ஒரே மகனுக்கு திருமண ஏற்பாடு செய்து பல கோடி ரூபாய் செலவிட்டு படாடோபமாக ஆடம்பரமாக ஒரு பெரிய விருந்து ஏற்பாடுகளையும் செய்தான். ஒரு அரசன் மகனுக்கு திருமணம்னா எவ்வளவு ஆடம்பரமா செய்வாங்க, விருந்தெல்லாம் எவ்வளவு ஆடம்பரமா செய்வாங்க. அந்த விருந்து யாருக்கு கிடைக்கும்? பெரிய பெரிய ராஜாக்களுக்கு தான் கிடைக்கும். அப்போ பலவிதமான இனிப்பும் ருசியுமான தின்பண்டங்களும் தயாரிக்கப்பட்டன. பல நாட்டு ராஜாக்களுக்கும் இவன் கீழ் கப்பம் கட்டும் சிற்றரசர்களுக்கும் அழைப்பான அழைப்புகள் ஏராளமாக அந்த அரசன் அனுப்பினான். எல்லா நாட்டு ராஜாக்களுக்கும் அழைப்பு அனுப்புற. அந்த என்ன ஆயிற்றோ தெரியவில்லை, திருமண விருந்துக்கு ஒருவரும் வரவில்லை. என்ன காரணமோ தெரியல, ஒருத்தரும் வரல. அப்போ அவ்வளவு விருந்தும் தயாரிச்சாச்சு. அந்த ராஜா பார்த்தாரு, சரி பரவாயில்ல, இருக்கிற எல்லாரையும் கூப்பிடு, ஏழை பால பிச்சைக்காரன் எல்லாவனையும் கூப்பிட்டு இந்த விருந்தை போடு, வீணாக்க வேண்டாம். அப்படித்தான் நமக்கெல்லாம் கிடைச்சு. கவலைப்பட்டு மனம் முடிந்த ராஜா உடனே ஒரு முடிவுக்கு வந்தான். ஊரில் உள்ள அனைவரையும் ஏழை பாலை பிச்சைக்காரன் முதல் எல்லோரையும் விருந்துக்கு அழைத்து விருந்தளித்து விட்டான். அப்படி போன பிச்சைக்காரங்க தான் நம்மெல்லாம். ராஜாக்களுக்கெல்லாம் கிடைக்க வேண்டிய அந்த விருந்து ஏழை பால பிச்சைக்காரனா இருந்த நமக்கெல்லாம் பெருமானவர்கள் கொடுத்தாங்களே. இந்த பிரம்ம முடி வித்தாகிய அந்த பிரம்ம முடியை, அந்த வைர கிரீடத்தை நம்ம சிரசில சூட்டி விட்டு நம்மளையும் இன்னைக்கு பேச வச்சிருக்காங்களே பெருமானவர்கள். அது போல திடீரென்று வந்த ஒரு அதிர்ஷ்டமான வாய்ப்பில் தான் உங்களுக்கு இந்த ஞான அருளமுத விருந்து வெகு தாராளமாக கிடைத்து கொண்டு இன்னைக்கும் கிடைச்சுக்கிட்டே இருக்கு. அந்த விருந்து ஒரு நாள் விருந்து இல்ல, அது தினமும் அந்த விருந்து நம்மளை போல பிச்சைக்காரங்களுக்கு எல்லாம் கிடைச்சுக்கிட்டே இருக்கு என்று இந்த கலியை அழிக்க கடமை பூண்டு இந்த பூமிக்கு இந்த மெஞ்ஞான அருளாட்சி புரிய அவதாரமாக வந்துள்ள தனிப்பெரும் தலைமைப்பதியான நமது தெய்வம் அவர்கள் தெரிவித்தார்கள். அப்போ எப்பேற்பட்ட பெரியோர்களுக்கெல்லாம் கிடைக்க வேண்டிய அந்த பெரிய பேரின்பம், அதை பேசுவதற்கு அருகதையே இல்லாத நமக்கும் அது கிடைத்தது பற்றி நாம நாளும் நாளும் பேசி பேசி மகிழ வேண்டும். அந்த பெரிய பேரின்ப விருந்தை நாளும் நமக்கு வழங்கி கொண்டிருக்கும் நமது பெருமானவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து என் முத்தி பேருரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை சலந்தரி அக்கா அவர்கள். எழிலோங் ஆதியே துணை, எழிலோங்கு சம்பூர்ண உயிர்கழிப்பின் வாய்மை துளங்கா நின்ற பன்னலங்கார நன்னடம் தமிழும் அழகூல் ஒளிப்பிளம்பின் தற்பராபர நிச்சலாதி சிச்சபாலடன சுவிசேஷகார சுவையை நமக்கு அளித்துக் கொண்டிருக்கும் பிரம்ம பிரகாச மெய்வழி சாலையாண்டவர்களை வேண்டிய அனைவருக்கும் நமஸ்காரங்கள். திருமொழி வசனத்திலையும் தெய்வம் அக்கா இன்னைக்கு எடுத்த வாக்கியத்தை தான் அவங்களும் கொண்டு வந்தாங்க. நம்மளுக்கு எல்லாம் பிச்சைக்காரா இருந்தவங்களுக்கு போடுறது மாதிரி தெரியும். ஒரு மாசம் என் கூட இருந்தாங்கன்னா ஒரு 12,000 வருஷங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துருவேன், நீ காலம் மட்டும் கொடுத்து கேட்டு இருந்தாலே போதும், 12,000 வருஷத்துக்கு உள்ளது உனக்கு கொடுத்துருவேன் ஒரே மாசம் இல்லை அப்படிங்கிறாங்க.
இன்னொரு நாக்காளி கொடுத்தா வேணான்னு சொல்லிடுவியா? அதே வச்சுக்குவாயில. 1500 ரூபாய் இருந்து 100-500 கொடுத்தா அதே வேணான்றியா? வாங்கி வச்சுக்குவாயில. அதே மாதிரிதான் இந்த மெய்யும். இந்த உடல் பொலி ஆவி தட்டம் பண்ணாம இதுக்கு லாயக்கே இல்லாத நம்மளுக்கு தெய்வம் கொடுக்குறாங்க. நான் வந்தது வசந்த காலம். இதுக்கு முன்னாடி வந்தா அந்த விஞ்ஞானத்தை பெற முடியாதுங்கிறது ஏத்துக்கக்கூடிய விஷயம். ஆனா நான் வந்த காலத்துல உனக்கு இது ஒரு வசந்த காலம். தேனி வந்த காலத்துல எப்படி தேன் கூடி கட்டுதோ அது மாதிரி நான் வந்த காலத்துல விஞ்ஞானத்தை பெறது உனக்கு எளிமை அப்படின்னு எடுத்து கொடுத்தாங்க. அக்கா இன்னைக்கு நம்ம எல்லாம் இதுக்கு லாயக்காங்கிற வாக்கியத்தை எடுத்து சிறப்பா எடுத்து எல்லாத்துலயும் கோர்த்து கொடுத்தாங்க. கதையோடு முடிச்சாங்க. அது 94வது வாக்கியத்துல, நம்மில் ஒருவர் தலைக்கு வைரக்கீரம் சூட்டி வைக்கிறேன் என்றால் இது என்ன அபச்சாரம்? நாம் இதற்கு லாயக்கில்லை என்று நினைப்போம். ஆமா, தகுதி இல்லாத நம்மளுக்கு தெய்வம் கொடுத்து உடல் பொருள் ஆவிய தட்டம் பண்ணி பெற வேண்டிய ஞானத்தை முண்டாந்தாரமா நீ நம்ம தலையில போட்டாங்க. அந்த பிரம்ம இது பிடிச்சு வா. எல்லோரும் அந்த ஊர்ல தேவரத்தை ஓட்டி வந்த பாதை வேறு, நாம் ஓட்டி வந்த பாதை வேறு. எந்தெந்த இடத்துல கொடை அடிச்சுச்சோ அதெல்லாம் இல்லாம பார்த்து நம்மளை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிலாம் செஞ்சா முடியாது இந்த கலிகாலத்துல அப்படிங்கிற மாதிரி தெய்வம் நம்ம மேல இறக்கப்பட்டு கருதப்பட்டு கொடுத்துருக்காங்க. ஆனா இதுக்கு நம்ம லாயக்கில்லதான். அவர்கள் திருமேனி ஒன்றுக்குத்தான் அவை பொருந்தும் என்றும் நினைப்போம். ஆனால் மதிக்க முடியாத பிரம்மமுடி நமக்கு சூட்டினார்களே, அதை நினைத்துப்பார். இதை விட தெய்வம் படைச்சாங்க, படைச்சு கொடுத்துட்டு அவங்க பட்னியா இருந்துட்டு நம்மளுக்காக இருந்தாங்க. இந்த பொருள் எப்படி நினைச்சு பார்க்குது. அப்ப அதுக்கு சூட்டக்கூடிய தகுதி அவங்கதான். நம்ம படைச்சதுனால எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு அவங்க நினைக்காம இருக்கும் நன்றி இல்லாம. அது நாளைக்கு இல்ல. ஆனா அவங்க படத்தும் கொடுத்துட்டு பட்னியா இருந்து நமக்காக கூலிக்காரங்க மாதிரி இன்னும் உனக்கு கூட நான் போறேன், இரவு கூட நான் போயிட்டு இருக்கேன் தவத்துக்குங்கிறாங்க. ஆனால் மதிக்க முடியாத பிரம்மமுடி நமக்கு சூட்டினார்களே, அதை நினைத்துப்பார். இதற்கு நாம் லாயக்கா? ஆகவேதான் நாவுக்கரசர் பெருமானும் முன்னோர்களும் இவ்வாறு உருகி பாடினார்கள். பொருந்தாத செய்கை பொருந்த கண்டேன், போற்றி இசைந்து விண்ணோர்கள் போல கண்டேன். அவங்கெல்லாம் அந்த மாதிரி சொல்றாங்கன்னா அவங்க உடல் பொருளாகி சட்டம் பண்ணி இதுக்கே நேரத்தை செலவழிச்சு பாடுபட்டாங்க. நம்ம இதுக்காக எதையுமே செலவழிக்கல, எதையுமே விடல. உறக்கத்தை விடல, தூக்கத்தை விடல, ருசியை விடல, எதுவுமே விடல. அப்ப அப்படியே கொஞ்சம் நம்மளுக்கு தெய்வம் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம தெய்வத்துடைய இதுக்கு நம்ம இதுக்கு அதுக்கு தாய்க்கும் இல்லைங்கிறத எடுத்து கொடுத்தாங்க அக்கா. அதுக்கு பாடல்ல கொடுக்குறாங்க அந்த ஜீசதுக்குள்ள மன்ன விருத்தத்துல வைரத்தில் நடுபட்டை பவழத்தில் நடுமொத்து மருவி கோவேதகத்தி நிறைவூஸ்வராக மீட்டு மகிழ பெருமணிக்க வளைவிட்ட நிலமைத்த வைடூயமோடு மகுடத்தில் நவரத்ன மிளகத்தி ரசிலித்து மகிழுற்ற பிரசனத்து வதனத்தின் அழகிற்கொள் வடிவை கண்டிட பற்றி அடிமை பாடுவத போ அந்த வைரத்தை சூட்டிக்கேன்னா அதை சூட்டுறதுக்கு நீ உடல்ல உயிர்ல ஒட்டி இருக்கணும். வெறும் தங்கமா இறக்கி வச்சிருக்கேன், வைரமா இறக்கி வச்சிருக்கேன், யாராருக்கு என்ன வேணுமோ எடுத்து சூட்டிக்கங்கிறாங்க தெய்வம். இந்த அல்லையில ஒரு முத்து இருக்கும், அந்த ஆழத்துல ஒரு முத்து இருக்கும், எடுத்து நீ மாலையா கோர்த்து போட்டுக்க. அப்ப வைரமா இறக்கி வச்சிருக்கேன் அவங்க வாக்க, எந்தெந்த இடத்துல எப்படி வேணுமோ அந்த மாதிரி இறக்கி வச்சிருக்கேன், அதை எடுத்து சூட்டிக்க அந்த பிரம்மமுடிங்கிறாங்க. உயிர் பற்றி நிலைக்க கடமத்த கைதிக்கும் உடல் பற்றி உயிர் நீக்கும் விதமப்பாடி நடக்கும் உணவோற்ற மனதிற்கு எது சத்தியம் எது நீக்கம் அறியே. உலகத்தில் நெறிபற்றாம சக்திகள் மறைத்து உருவத்தில் அறப்பட்ட ஜனனத்தில் ஈடுபட்டு உருகி கண்ணீர் வழித்து சிறுமை பாடவும் வீட்ட குறையாது. தயிருக்குள் எழுவெண்ணை உரியில் தீரடி கொண்ட சகல கோபால கிருஷ்ண ஹரிபக்தர் எனும் நித்திய
கரும கோடி வளர்க்க அடிமை கருத்தை நீந்த பிச்சைக்காரவங்க அடிமையா கிடந்த நம்மளை தூக்கி தெய்வம் வைரத்திலையும் முத்திலையும் வச்சிருக்காங்க. சகல கீரியை பற்றி மனதை தூணி உறுத்தி தனிமைப்பட விரக்தி அடைய கீருவை திருத்தி சகச பட நிறுத்தி அருநீர் கூணமை மூர்த்தி எனுமே மெய்யாய் 12 ஆண்டு கிரி வைத்து உறுதி பற்றும் மிருவம் எத்தனை கோடி கீழாமக்காரர்கள் தெல்லிய அரசாட்சி அருளோடு கொடியேற்றி பேரி அடித்து துந்துவி வாய்த்து உலக வைரத்தோரை வாருங்கோ வாருங்கோ என்று அரசாட்சி பண்ணாங்க. தெய்வம் பண்றதுக்குள்ள எவ்வளவு பாடு அவங்களுக்கு விட்டாங்களா, எங்கெங்க என்னென்ன பாடுபட்டு அந்த கொடியை ஏற்றினாங்க. அசுரர் யுத்தம் படரட்டி கொடி கட்டி கிளைத்தையும் அமரர்க்கும் முனி சித்த ரிஷிகட்டும் கிருபை கண்ணொளி பற்றி அமரர்க்கும் திரைவிக்கும் பெருமாளே. அந்த மாதிரி நம்ம லாயக்கு இல்லாத நம்மளுக்கும் தெய்வம் கொண்டாந்து இந்த வைரத்தை எல்லாம் சூட்டி நம்ம அழகு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இணக்கமா நடந்து அவங்க பிறகுங்கிறத வாக்கியத்திலையும் கொடுத்திருக்காங்க. தெய்வம் யமன் பட்டர் அடிபடு திருவிஞ்ஞான குரல் 169. மாணிக்கம் மாணிக்கம் என்று சொல்வார்களே, அந்த மாணிக்கம் அது மகா சுத்தாதி சுத்தம் கொண்டது, மறுவற்ற மாசற்ற மாணிக்க சுத்தம் பொருந்தியது. அதில் அழிவென்பது வந்து துணி கூட ஒட்ட முடியாது. அதன் அழகோ இனிக்கிற அழகு, மணக்கிற அழகு, அதன் ஒளியோ மாணிக்கம் பேரொளி. மாணிக்கம் மாணிக்கம் என்று சொல்வார்களே தவிர இந்த உலகத்தவர் எவரும் எந்த மாணிக்கத்தையும் கண்டிருக்க மாட்டார்கள் என்று எமக்கு நிச்சயமாய் தெரியும். ஆகவே அதன் பேரொளி வல்லபத்தை உனக்காக சொல்லுகிறோம். வைரம் ஒன்றை எடுத்து இளஞ்சூடாக தேய்த்து விட்டு பார்த்தால் அதன் சுத்தம் அதில் பட்டை பட்டையாக வேறு வேறு தாளுடன் ஒளி வீசும். அந்த ஒளி வீசும் பட்டையை போல் கோடி மடங்கு குடி கொண்டது மாணிக்கம், அது ஜீவ மாணிக்கம். இவ்வளவு பேரொளி கொண்டதே தவிர தன்பால் உயிரை இழுக்கும் மனமோ உயிரை உற்றவனுக்கும் இனிப்போ அதனிடம் கிடையாது, வெளி மாணிக்கத்திட்ட கிடையாது. இந்த உலக மாணிக்கம் இத்தகையதுதான். ஆனால் அந்த அக உலகத்து ஜீவ மாணிக்கமோ மணக்கின்ற மாணிக்கமாகவும் இனிக்கின்ற மாணிக்கமாகவும் உள்ளது. அதன் பேரண்ட பெருமணத்தில் சிறிதளவு நீட்டினாலும் அது உன் நாசியை பிழந்தெறிந்து விடும். அதன் இனிப்போ அழகற்கரியது. உலகின் இனிப்புகள் அவ்வளவையும் திரட்டினாலும் அந்த ஜீவமாணிக்கத்தின் இனிப்பில் கோடியில் ஒரு பங்கு இருக்குமா? இருக்காது. இன்னும் அதன் பேரொழியும் பேரழகும் பெருமித பரிசுத்தமும் வகனை கெட்டாத பெரும்பார பரப்புடையவை. காலமெல்லாம் ஈனச்செயலிலேயே இவன் பழகி கொண்டதால் அந்த பெருமிதத்தை எட்டும் அளவுக்கு இவன் அறிவு நீளமாக வளரவில்லை. இதுக்கு லாய்க்கு இல்லாத நம்ம இவன் அறிவுக்கு தனித்த ஒரு பரிசுத்த விளைவு கொடுத்து வளர்த்தாத்தான் அதை அந்த சிவமாணிக்க பரிசுத்தத்தில் ஒட்டி படிய வைத்து வளர்த்தாத்தான் இவன் அறிவு எட்டா பெருநிலைகளுக்கெல்லாம் இவனை எட்டும்படி வாரி தூக்கும். அப்ப தெய்வம் கிளக்கி நம்மளை கொண்டு வந்தாத்தான் அது எட்டி தூக்குமே தவிர நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்குதான் தெய்வம் அந்த பாடல்ல வேற இறக்கிட்டாங்க. தெய்வ தேடு உலகத்துல அது எப்படி இலக்கிய இலக்கியம் எப்படி இந்த மாணிக்கம் ஒளி வீசும், அது மாதிரி அவங்க வாக்கு எப்படி ஒளி வீசும் அப்படிங்கிறத தெய்வம் எடுத்து வச்சிருக்காரு. அந்த தமிழ் அது வெளியே எவ்வளவு முருகையும் காட்டும் காலையும் காட்டி எனக்கு முடிவெல்லாம் உச்சி நடனம் புரியக்கூடிய தமிழ் மாணிக்கம் வைரம் எப்படி ஜொலிக்குது எப்படி இழைக்கிறதுங்கிறதையும் இந்த பாடல்ல கொடுத்திருக்காங்க.
இழைக்க ஓடிக்கும் கசிதம் போலே இசைக்கும் இசை தீந்த தெளித்து தெளித்தெடுத்ததைய திரள் கொள்வாப்போ சென்ற இவம் தனில் முளைத்த திரள் மூக்கோன பழிச்சு பழிச்சென சொல்லிக்கும் பாசமற்ற பராபர துராஞ்சி நின்று பணிபதித்த துளிக்கு துளி குணமினைத்து விரிக்கும் தன்மை சுத்த உயிர் பிறவியரந்தோப்பலாமே. அப்ப தெய்வம் அந்த அளவுக்கு அவங்க வாக்குல போய் அந்த வாக்காய வைரத்துல போய் நம்ம கலந்து கலந்து போய்கிட்டு இருந்தோம்னா நம்ம சுத்த உயிரை தெய்வம் ஆக்கிடுவாங்க. அது துளிக்கு துளி குணம் இனிக்கு விரிக்கும், மணக்கும், மணக்கிற மாணிக்கமாகவும் இனிக்கிற மாணிக்கமாகவும் அது சொல்லிக்கும் நம்மளுக்கு அப்படின்னு கொடுக்குறாங்க தெய்வம். அப்ப காலம், அதுக்கு காலமும் இடமும் நேரமும் கூடி வரணும். தெய்வம் வந்தது கலிக்கடையில வந்தாங்க தெய்வம். அப்ப எல்லாரும் வந்தது கிரேதாயகம் துவாபரகத்துல வந்தாங்க. நம்ம கலிக்கடையில வந்தாங்க நம்ம தெய்வம். அதுல இவ்வளவு பாடுபட்டு நம்ம எல்லாம் லாயக்கில்லாத நம்ம எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. என்ன காலம் இறைவன் திருவருள் பண்ண காலங்கள் பார்த்தனம் கேட்டிலை மண்ணு கோளறி மந்திர வாசனை மண்ணு கோளறி மந்திர வாசனை எண்ணி நெஞ்சம் கழிக்க என்று கூறி முத்தி பெற மீண்டும் தொடரும். அனைவருக்கும் நமஸ்காரங்க. ஜீவ சகோதரி சாலை குமாரி அம்மா அவர்கள். வேகம் ஏற்றத்தாழ்வு கடைசியில முடிக்கும் போது ஒரு கதையை சொல்லி முடிப்பாங்க. எல்லாருக்குமே அழுக வந்துச்சு. எனக்கு அழுக வந்தது, எல்லாருமே தான் அழுதுப்போம். ஏன்னா அந்த உணர்ச்சி தைக்குது அந்த காது வழியாகத்தான். மெய் உணர்ச்சி தைப்பது காது வழியாகத்தான். அந்த கதை மூலியமா நம்ம பிச்சைக்காரங்களாக இருக்கிறோம். எவ்வளவு பணக்காரன் எவ்வளவுன்னு ஒரு ஆள் கூட வரல கூப்பிடு ஏழைப்பாழின்னு. நமக்கு அந்த தெய்வம் அவர்கள் அந்த ஏழைப்பாழியாக இருந்து நாம் எல்லோருமே இந்த வலையில வாரி போட்டு நம்மள அந்த மீன் வலையில எடுத்து அக்கா சொன்னாங்க. அந்த மாதிரி நம்மள எல்லாம் சேர்த்து வச்சாங்க. நமக்கு இதுக்கு லாய்க்கு உடையவர்களா இல்லை. அப்பயும் அந்த வைரக்கீடு நம்ம கிட்ட தலையில சுமத்துறாங்களே, அப்போ நம்ம எவ்வளவு வாக்கியவான்கள். நம்ம தினம் எடுத்து பேசணும், அவங்க உணரணும். உணரும் சக்தி வந்தது இப்போ தெய்வத்துக்கு அடிமையான பிறந்தா அப்படிங்கறது ஒவ்வொருவரும் அத செயலுக்கு கொண்டுட்டு வரணும். பேசுறதோடு இல்லாம செயல் இல்லாத வாசகமே கிடையாதுன்றப்பல அவங்க திருவாசலையும் அவங்களுடைய நம்ம நடைமுறையிலையும் செயலையும் நம்ம கொண்டிருக்கோம். அதுதான் தெய்வம் சொல்லுவாங்க. அக்கா அவங்களுக்கு நமஸ்காரம், சபையில் உள்ள நம்மளுக்கு நமஸ்காரம். சலந்திரி அக்கா அவர்கள் பாடல் படைத்து தெய்வத்தையும் பேசியிருந்தார்கள். அதுபோல நமக்கு தெய்வம் அவர்கள் அந்த வைரகிரத்தை சூட்டி வைத்திருக்கிறார்கள். அது நம்ம லாய்க்கு, ஆனா நம்மளையும் லாய்க்குடையவர்களாக பேச வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு. அப்படி நமக்கு தெய்வம் அவர்கள் அந்த வாக்கியத்தின் மூலமாக தெரிந்து கொண்டது என்ன அப்படிங்கிறது நமக்கு அந்த தெய்வத்தின் அருள் வற்றையும் பேசுறதுக்கு தினமும் நம்மளை ஆட்கொள்ள வேண்டும். அது போல தெய்வம் அவர்கள் நேற்று கூட நம்ம பார்த்தோம் வெட்டாத சக்கரம். அந்த வெட்டாத சக்கரம் என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறது இறைவனாகி சாகாத்தவை என்னும் அக்கும்பத்தின் முகத்து பார்வையை விட்டு எக்காலத்து மாறாத தவனாக ஆறாக்கால் வருவென்னும் தான் பற்றி இருக்கும் வேகாக்கார் என்னும் திருப்பாதத்துடைய தன் வைராக்கிய தவோ வளர்த்தினார். அப்போ தெய்வ வைராக்கியமாக இருந்து இன்னைக்கு வெளிநாடுல 12 வருஷம் போயிட்டு ஒரு மாதத்துல பெற முடியுமா அப்படிங்கிறார். அப்ப அவங்க தவோ வளர்த்து
ஞானத்தின் வலிமையினாலே ஈசன் என்னும் கும்பத்திற்கு நேராகவே. இப்ப அந்த ஈசனால தான் முடியும். மனு ஈசனாவதும் மனு நீசனாவது யார் கையில் இருக்கிறது? அவர்கள் கையில் தான் இருக்கிறது. அந்த ஈசன் என்னும் கும்பத்திற்கு நேராகவே எண்ணிருந்த இவன் கோடி காலமானாலும் தபூர் என்னும் சக்கரம் சுத்தி வந்து கொண்டிருப்பது போலவே சத்திய நகரமாகிய சாலைவாசிகளாகி இங்கே புகுந்து கொண்டிருக்கும் ஜீவேசர்களின் மூல உடலானது தேவ திருவிளையாட்டலுக்கு சுத்தி வந்து கொண்டு இருக்கிறது என்று இங்கனம் சுபா அனுபவத்தில் அறிய கிடைக்கின்றது. அப்ப மிக்க மலிவான பொருள் நாம் தான்றாங்க. அப்படி தெய்வம் அவர்கள் அந்த சுபா அனுபவத்துல அவங்களுடைய அந்த சாலைவாசிகளை இங்கே புகுந்து கொண்டு நம்ம புகுந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் சரியில்லை. தெய்வத்தின் தூள உடலானது தேவ திருவிளையாடலுக்காக சுத்தி வந்து கொண்டு இருக்கிறது இங்க சுபா அனுபவத்தில் அறிய கிடைக்கின்றன. அப்போ நமக்கு அவங்க தெய்வம் அவர்கள் அந்த அறிய கிடைக்கிற இதுவே நமக்கு எடுத்து கொடுக்குறாங்க. அப்ப அந்த அரியர்கள் வருகும் அருமறை விதியும். அப்போ அந்த அக்கா அவங்களும் அந்த பாடலையும் படிச்சாங்க. அந்த குருமணி மாலையில அவங்க எப்படி இதெல்லாம் வந்தாங்க அப்படி அந்த பாடலை படிச்சு நமக்கு எடுத்து காமிச்சாங்க. அங்கனம் பிரயாணம் செய்து வந்ததானதே பிறந்த கடலாளினுடைய ஜனவாழ் ஜந்துக்கள் அனைத்தையும் அடியோடு திரட்டி வாழ்வதற்கென்று ஏற்றி எடுத்து விரித்து கொண்டு வரும் ஓர் பெரிய வயலினை போன்று பிறவியிலும் கரைக்கான அகண்ட இருள் கடலிடத்தை மயங்கி அனைத்துழன்று தனது அறல் செயலினது சிறப்பினை இழந்து தவிக்கும் பலவா மதங்கள் எல்லாவற்றையும் மெய் என்னும் பிரம்ம முடியாக. அப்போ பிரம்ம முடி என்னவாக இருக்கிறது? அப்போ பிரம்ம முடி மெய்யாக இருக்கிறது. மெய் என்னும் பிரம்ம முடியாக முடிய பெற்ற ஒரு அகமிய பெரிய வலையை. அப்போ நம்ம இப்படி எல்லாருமே வாரி எடுத்து எப்படி போடுறாங்க அப்படிங்கிறதுக்கு அந்த மெய் என்னும் பிரம்ம முடியாக முடிய பெற்ற ஓர் அகமிய பெரிய வலை விரித்து வாரி எடுத்துக் கொண்டு எந்நாளும் தங்குதளமாகி அழியாப்பதி குடியேறி வாழ்வாக விளங்கும். அப்போ நம்ம அழிந்து போயிடும். அழிந்து போயிட எண்ணத்தின் ஏற்றமாக கொண்டிருக்கிறது நம்மளை. அழியாத அவங்க வாக்குக்குள்ள அந்த குடியேறும் போதுதான் நமக்கு அழியாப்பதி குடியேறி ஆண்டு தெய்வம் அவர்கள் அப்படிங்கிறதையும் நமக்கு பாடலே வைக்கிறார். அந்த அழியாப்பதி குடியேறி வாழ்வாக விளங்கும் நெடுங்கிரண கரையேற்றுவதற்கென வரும் அரிய மரக்கலமாகிய இறுதி காலத்து தீர்ப்புகளுக்காக இப்போது வரும் தனமாக இருக்கின்றவர்கள். அவங்க தானே தீர்ப்பு திருவசனமாக இருக்கிறாங்க. அவங்க வந்து கொண்டு அந்த அழியாப்பதி குடியேற வாழ்வுக்காக நம்ம வந்து ஏற்றி வைக்கிறாங்க அந்த மெய் என்னும் பிரம்ம முடியாக அப்படிங்கிறதுக்கு அவங்க அக்காவங்க அந்த வந்து அந்த காலெல்லாம் நம்ம கிட்டதான் இருக்கிறது. அந்த கிரீடம் வந்து நமக்கு வந்து சூடிட்டாங்க. நம்ம சொந்த தேகம் அழியாதது அனாதியானது. அதை பெறவே நாம் வந்தோம். அது ஒரு ஊனக்கணக்கு அறிய முடியாத பொருளாக ஒப்பால் வைக்கப்பட்டிருக்கிறது. அதையே பஞ்சாட்சரம் அஷ்டாட்சரம் பிரணவம் களிமா காயத்ரி என்பர். அதை குணத்துடைய இதய ஆசனத்தை சந்திப்பது வேதம் பிரம்ம வித்தை என்று கூறுகிறது. அப்ப அந்த பிரம்ம வித்தை பிரம்ம முடி எல்லாம் ஒண்ணுதான். அந்த இறை திருச்சக்கரமும் அதுதான். அப்ப அந்த எம்மனை கிட்ட நம்ம வந்து காத்து கொள்ளக்கூடிய அவங்களுடைய திரு வாக்கியத்தில் நாம் புகுந்து கொண்டு அந்த செவியை நாம் திறந்து வைத்துக் கொண்டு எந்த நாளும் கூவிக்கொண்டு இருக்க வேண்டும் என்று கூறி நான் சபையின் மூலமாக நான் தெரிந்து கொண்டேன். இன்னும் பேசுவதற்கு நிறைய தெரிவித்ததாலே நான் முடித்துக் கொள்கிறேன். சபையில் உள்ள அனைவருக்கும் நமஸ்காரம். நமஸ்காரம் அக்கா. ஜீவ சகோதரி சாலை அமிர்தவல்லி அக்கா அவர்கள். துணை பிரம்ம பிரகாச பிரம்மோதிய சாதி ஆண்டவர்கள் மூக்குக்குள்ளே மூச்சோடாகவும் நம்முடைய பிரம்ம நம்முடைய குலதெய்வம் சாதியாக திருவடி போற்றி பணிந்து சபை நமஸ்கரித்து அனைவருக்கும் நமஸ்காரம். சபையில அனைவருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு அக்கா வந்து நம்ம வீட்டுக்கு லாய்க்கு இந்த மேஞ்ஞான பெறத்துக்கு நம்மளுக்கு லாய்க்குரியவர்களா? நம்ம எல்லாம் என்ன தவம் செய்திட்டோம்? எதுவுமே செய்யலையே. எதுக்குமே லாயக்குடிகளா நம்மள வந்து இந்த மெய்ஞானத்துக்கு லாயக்குடியா ஆக்கி நம்மளுக்கும் அவங்க பாடுபட்டாங்க.
அவங்க 12 வருஷம் போலி குருமார்கள் கிட்ட போய் அதெல்லாம் பதம் கொடுக்காம திருப்பி நம்ம பாட்டையா வந்தவொடனே வீடு வாசல் மனைவி மக்கள் எல்லாத்தையும் விட்டுவிட்டோம் என்ற எண்ணத்தையும் விட்டு அவங்க தத்தம் செய்த பின்புதான் ஊழல் பொருள் ஆவிய தத்தம் செய்து அவங்க பின்னாடியே கூடவே தொடர்ந்து போய் இந்த மெய்ஞானத்தை அவ்வளவு கடினமா வச்சு அவங்க தவம் இருந்து அவங்க பெற்றாங்க. அப்பதான் பாட்டையா வந்து அவங்களுக்கு வந்து மதிச்சுமையும் அந்த கைப்பாடுமான பொது சுமையும் அவங்களுக்கு தலையில ஏற்றி வைத்தாங்க. ஆனா நம்ம குரு பெருமான் வந்து எந்த பாடும் படாமையே இந்த பிரம்ம மொழியாடி அது அந்த கிரீடத்தை நம்ம தலையில ஏற்றி வைக்கிறாங்கன்னா நம்ம இதுக்கு லாய்க்கு விடுறா அந்த லாய்க்கு விடுறதாக அவங்களே நம்மள ஆக்கி வைக்கிறாங்க. ஏன்னா அந்த பிரம்ம மொழியை நம்ம தலையில் அணி வைப்பது அதை வச்சு மகிழ்கிறாங்க. அந்த ரத்னாதி கிரீட மாலையை வைர மாலையை அணிந்து கொள்ளுங்கோ, நாம் வந்து தீவிரத்தம் சிரோரத்தினம் நாகரத்தினம் இவை விலை கொடுத்து வாங்கலாம். அப்படி விலைக்கே வந்தாலும் அவ அசல் ஞான மணிகள் அல்ல. ஆனால் அந்த நிறைய பொக்கிஷம் அது சாலையில் திறந்து வச்ச பெற்று வேணுமானவரை எடுத்து செல்லுங்கோ என்று சாலையில் திறந்து வச்ச பெற்று இருக்குது. ஆனால் மதமாக பாத்திரம் சாணி குப்பியா நிரப்ப பெற்று இருக்கிறது. அதை நம்ம சுத்திகரிக்க எம்மிடம் பிரம்மரந்திர வித்தை ஒன்று எம்மிடம் இருக்கிறது. அப்போ அந்த வித்தியை கொண்டு அந்த பிரம்ம முடியாடி அணுகி வச்சு அந்த யோகிதான் நம்மளை மாத்துறாங்க. யோகியதே இல்லாம நம்மள அவங்க வந்து நிறைய மக்களாக்கி மக்களை தேர்ந்தாக்கும் தடையற்ற முழு தேயத்தை உடையது இந்த மெய்கல்வி. இந்த மெய்கல்வி மூலமா அந்த திருவாக்கு மூலமா நம்ம வந்து மதத்தை வந்து அறிவா மாத்தி அப்புறமா அந்த ஜென்ம முடியும் நம்மளுக்கு அந்த பிரம்ம முடியும் நம்மளுக்கு சூட்டி வைக்கிறாங்க. இந்த கலியுகத்துல நீ வந்து உடல் பொருள் ஆவிய தத்தம் செய்ய முடியாது. அவங்க வந்து நம்ம எல்லாரும் இந்த குடும்பத்தோடு இந்த மெய்ஞானத்தை மீது எளிதாக பெற்றுக் கொள்ளலாம் அப்படின்னு நம்மளுக்கு. ஏன்னா அவ்வளவு ஞானத்தை எப்படி எளிதாக கொடுக்க முடியுமா, நம்ம அங்க போய் இதெல்லாம் விட முடியுமா அப்படின்னு சந்தேகத்தை நம்மள வந்து நீ பெற்றுக் கொள்ளலாம். நாம் வந்திருக்கும் காலத்து ஞானம் அடையது மிக எளிதே, முன்காலத்துக்கு மிகவும் கடினமாக இருந்தது. இப்போ திருப்பார்கடலை அப்படியே காட்சி வட்டாக்கி சிறு துண்டாக்கி உருட்டி வாயில் போடுகிறோம். உண்மையாலே வாயத்திலிருந்து உண்ண வேண்டியதுதான். முன்பு இகப்பர சுகங்களை விட்டு விட்டு பெற வேண்டியதா இருந்தது. இப்போது வந்து தேவ வசந்தம் வேறு. அந்த காலம் தான் தேவ வசந்தமா வசந்த காலமா நம்மளுக்கு எல்லா காலமும் வசந்த காலமா ஆக்கி அந்த வசந்த காலத்துல எப்பவுமே நம்மள அந்த மெய்ஞானத்தை மிக எளிதாக நம்மளுக்கு செய்தியில ஊட்டி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் வந்து காலம்னா காலம் கடினால போச்சு. வந்த காலத்துல வந்து கடவுள் வந்து இருக்கிறாங்க அப்படின்றாக ஒத்துக்கொண்டாங்க. ஆனால் கலியுகத்துல கடவுளே இல்லை அப்படின்ற காலத்துல நம்ம கஸ்தூரி மாநிலத்தை வந்து இருக்கிறோம். அதுக்காக அவங்க பட்ட பாடு அவங்க வந்து வீதி வீதியாக அந்த மாமியத்துல சொல்லுறாங்க. வீதி வீதியாக நான் வந்து ஒவ்வொரு இடமா போய் இந்த மெய்ஞானத்தை மிக எளிதாக உங்க தலையில சூட்டுகிறேன்னாலும் அப்படி யாரும் வரல. ஆனா இப்ப நம்ம அத்தனை பேரும் இந்த மெய்ஞானம் வந்து மிக எளிதானதான். அதை வந்து அவங்க மெய்ஞான வலைய வீசும் போது பாம்பு தேவை மீன் தவளை எல்லாமே வந்தது. அதை எல்லாமே போட்டு அதை எல்லாமே வந்து அவங்க வந்து நடடாச்சு மக்களை தேவர்களை ஆக்கினார்கள். அதை ஆக்கி நம்மளுக்கு வந்து இந்த மெய்ஞானத்துக்கு எளிமையா ஊட்டி கொடுத்தா இருக்கிறாங்க. அப்ப நம்ம அதுக்கு நாய்க்குடுவா நம்ம ஆக்கிக்கணும். அது நாய்க்குள்ள ஆகிறதுக்கும் அவங்க வந்து அந்த திரு வாக்கு அந்த அருணமுத வருஷத்தை கொள்ளாமல் நம்மளுக்கு பொய்ந்து கொண்டே இருக்கிறாங்க. அவங்க பொழுதும் போது அதை செவி கொண்டு வாங்கி நம்ம கட்டாந்தரியா இருந்த நம்ம நிலத்தை அந்த அறுவடை வருஷத்துக்காக ஈரமாக்கி அதுல வந்து அந்த உணவு உண்டு கொண்டே இருக்கும் போது நம்மளும் அதுக்கு லாய்க்குள்ள மாத்தி நம்மளுக்கு வந்து இந்த மெய்ஞானத்தை ஊட்டி கொண்டு இருக்கிறாங்க. இந்த சபை மூலமாக உணர்ந்து கொண்டே என்று கூறி முத்தி பெருக மீண்டும் மீண்டும் தொடரும். நமஸ்காரம் அக்கா. ஜீவ சகோதரி சாலை மேகலா அக்கா அவர்கள். சர்வ உலகமும் எவன்கை அடக்கம், அந்த எவன் எவன்கை அடக்கம் என்று முழக்கமிட்டு செயலாக்கி கொண்டிருப்பவர்களும் வஞ்ச புலர் சரிக்கும் அரளி செய்யும் வாதனைக்கும் நமது அடிநிலைத்தம் மக்களுக்கு தந்து கொண்டிருப்பவர்களுமாகிய கழுக்கி மகனி என்னும் மூக்கத்துவெளியே மூச்சோடாதவ வல்லமுடைய ஓர் வணக்கமற்ற நமது குலதெய்வம் பிரம்மபிரகாசம் இவளிச்சாலை ஆண்டவர்களிடம் பெருமான் அவர்களை போற்றி அவர்கள் திருப்பாதம் பணிந்து நமஸ்கரித்து சபைக்கு நமஸ்காரத்தை சொல்லி இன்னைக்கு நான் சபையில விளக்கிய சொல்றேமா. நேற்று அந்த சரி
மெய் உணவாக வாங்க முடிஞ்சது நம்ம பேச முடியாம ஒரு இதாயிடுச்சுமா. அதுக்கு நான் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன்மா. நேற்று அக்கா இதே திரு சக்கரத்தை பத்தி நம்ம தெய்வம் அவங்க விட்டாத மந்திரம், விட்டாத சக்கரம், பேசாத மந்திரம், இறையாத தீர்த்தம், இவ்வளவு அதிசயங்களாக நமக்குள்ள இருக்கின்ற அந்த இறை திரு சக்கரம், அந்த உருத்ராட்ச முத்திரை, அந்த பிரம்மமுடி, அவங்க நம்மளுடைய பெருமான் அவங்களுடைய அந்த உணர்வுகளை எல்லாம் நமக்கு எடுத்து சொன்னாங்க. அப்போ அவங்கதான் நமக்கு வந்து அந்த நம்மளுடைய மனம் வந்து அந்த பொன்னிலமாக மாறணும்னா நாம அந்த பிரம்ம முடிய நம்மளுடைய செவி உணவாக ஏற்று நம்ம அதை முடித்து வைத்துக் கொள்ளணும். அதுதான் நமக்கு அந்த யமனிடமிருந்து, அந்த கோரமான யமனிடமிருந்து காக்கக்கூடிய ஆயுதமாக இருக்குது. அப்ப அந்த ஆயுதமாக நமக்கு அந்த மாதிரி ஒரு திருச்சியை நம்ம தெய்வம் வந்து அவங்க பாடுபட்டு எப்படி பெற்றாங்க அப்படின்னா அவங்களுடைய குருபெருமானே நிழலின கருதி அவங்களோட அடிமைகளாக இருந்து அவங்களுடைய அந்த வாக்கு வன்மை, அந்த நாதத்தை அவங்க வாய்மையை அவங்க பெற்று அதை சன்னதங்களாக பெற்று அந்த சன்னதங்களால சன்னதங்கள் மூலமாக அந்த துஷ்ட நிக்கிரக பரிபாலனை செய்யக்கூடிய அந்த வல்லமை பெற்று அந்த யமனை காக்கக்கூடிய அந்த வல்லமையை அவங்களுடைய திருவடி, நம்ம தெய்வம் அவங்களுடைய திருவடியை சேரும் போது நமக்கு அவங்க அந்த யமனை காக்கக்கூடிய அந்த எல்லோரும் எவன் கை அடக்கம், அந்த யமன் என் கை அடக்கம் அப்படிங்கிற வல்லமையினால நம்ம தெய்வம் அவங்க பாடுபெற்றதெல்லாம் நம்மளுக்கு வந்து அழித்து அந்த உருண்டோடு அந்த சக்கரவர்த்தி எங்க படியணும் அப்படின்னா நம்ம செவியில பாடியணும். அப்போ அந்த சக்கரத்தினோட நம்ம செவியில படிய நம்மளுடைய நினைவுல பதிந்து அது வந்து நமக்கு வந்து அந்த அவங்களுடைய ஆளவாய் அமுதத்தை நமக்கு தினமும் அந்த அருவசிப்பாக பருவும் போதுதான் நமக்கு அந்த தெய்வபதிக்கு இருக்கின்ற அந்த அதிசயங்கள் எல்லாம் நமக்கு எல்லாத்தையும் நமக்கு நம்ம தெய்வம் நம்மளுக்கு எல்லாம் அறிவிக்கிறாங்க. அதையும் நம்ம இந்த கண்ணு கொண்டு பார்க்க முடியாது, நெற்றிக்கண் கொண்டு, அதாவது அகக்கண் கொண்டுதான் பார்க்க முடியும். அகக்கண் பார்க்கக்கூடிய அந்த தேவர்கள், அதாவது தேவரகத்தையும் தேடுவோன் உடம்புள் தேவரகத்தையும் தேர்ந்தன் பெரியவர் அப்படின்னு நம்மளெல்லாம் அந்த நெற்றிக்கண்ணை திறக்க வைத்து நம்மளுடைய ஐம்புலன்களை அந்த அருள் அபுதத்தினால, அந்த ஆளவாய் அபுதத்தினால நம்மளெல்லாம் பரிசுத்தமாக்கி நம்மளுக்கெல்லாம் நெற்றிக்கண்ணை திறக்க வைத்து அந்த அதிசயத்தை நமக்கு எல்லாம் காண்பித்து நம்மளெல்லாம் தினமும் ஆனந்த கூத்தாடுபவர்களாக நம்ம தெய்வம் ஆக்கி வச்சிருக்கிறது அக்கா மிகவும் அழகாக எடுத்து சொன்னாங்க. நம்ம தெய்வம் அவங்களுடைய அந்த குரு பூமியில போய் அந்த அதிசயத்தெல்லாம் கண்டு அவங்க குருபெருமானுடைய அவங்களுடைய திருவர்களால கண்டு கழித்தாங்க. அவங்களுக்கு அந்த ஒரு நாள் அந்த ஒரு நாள் இரவு, அந்த உபதேசம் பெற்ற இரவு, அந்த அதிசயத்தை கண்ட இரவு அவங்களுக்கு ஆனந்த கூத்தாடியது. ஆனா நமக்கு நம்ம தெய்வம் தினமும் அவங்களுடைய ஆளவாய் முகத்தை நமக்கெல்லாம் பருகும்படி கொடுத்து நம்மளெல்லாம் தினமும் ஆனந்த கூத்தாடி வைக்கின்ற அந்த பிரம்ம வித்தைய நம்ம பெருமான் தினமும் நமக்கெல்லாம் அறிவித்து நம்மளை தினமும் ஆனந்த கூத்தாட வைக்கிறாங்க. அப்படி அவங்க வந்து அந்த பிரம்ம முடிய அந்த வைர கிரீடத்தை நமக்கெல்லாம் சூட்டி வைக்கின்ற அந்த உன்னத செயல, அந்த பெருமையை நம்ம தினமும் எண்ணியுமே நம்ம தெய்வத்துடைய உன்னத்தை போற்றி பாடணும் அப்படிங்கறத இன்னைக்கு அக்கா வந்து மிகவும் அழகாக எடுத்து சொன்னாங்க. அப்போ அந்த திருமைஞான நல்லவத்துல வாக்கியத்தின்படி நமக்கு அந்த வைர முடிய நம்ம தெய்வம் நமக்கெல்லாம் அந்த பிரம்ம முடிய சூட்டி வச்சிருக்காங்கன்னா அப்ப இது எப்படிப்பட்ட வசந்த காலமாக இருக்கணும். வசந்த காலம் அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம்? வசந்த காலம் என்பது மெய்க்கடி படுத்தொழுகு தேவதர்களை நின்று நோக்குவது நற்கடி பயன் பெறும் பொருட்டாய். அப்ப நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு கற்பத்தருவாக விளங்குகின்ற நம்மளுடைய தெய்வம் நமக்கெல்லாம் அந்த நற்கடியாகி அந்த மெய் அமுத தினமும் நமக்கு வழங்கி நம்மளெல்லாம் அந்த வசந்த காலத்துல வச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த துஷ்டனை நன்மன சித்தனாக மாற்றுகின்ற காலம் அதுதான் வசந்த காலம். அப்ப நம்ம தெய்வம் நம்மளெல்லாம் அந்த தெய்வ சன்னதங்களை கொண்டு அந்த நம்மளெல்லாம் துஷ்டர்களாக நம்மளெல்லாம் பரிபாலனை செய்து நம்மளெல்லாம் சித்தர்களாக மாற்றி வச்சிருக்கிற இந்த காலம் வசந்த காலமாக இருக்குது. அது தலைமுறையாக ஒரு தரித்திரத்தை அடியோடு பேரிருக்கும் அந்த காலம், நற்கரியை பயனடையும் காலம். நம்மளாம் நம்மளுடைய அந்த தர்த்தியை அந்த வழிவர தர்த்தியத்துல நம்மளை அடையோடு அடைய வைத்து நம்மளெல்லாம் அந்த நற்கரி அடைய வைத்து நம்ம பெருமாள் வந்திருக்கின்ற இந்த காலம் நம்ம வசந்த காலமாக இருக்குது. அவங்களுடைய நிஜ நிதியால நம்மளுடைய ஜீவனை எல்லாம் வளமடைய செய்து அந்த கோடி சூரிய பிரகாசம் அடைய செய்து நம்மளெல்லாம் அந்த பேரேந்திர நாட்டிற்கு நம்மளை அழைத்து செய்யக்கூடிய பெருமாள் வந்திருக்கிற இந்த காலம் நமக்கு வசந்த காலமாக இருக்குது. அப்போ நாமெல்லாம் அந்த காலத்துல நம்ம தவறு செய்ததெல்லாம் இப்ப பாடாக இருந்தது. அந்த பாடெல்லாம் நான் பட்டேன் பலன் உனக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பாடெல்லாம் பட்டு அதனுடைய பலனை மட்டும் நமக்கு கொடுத்து நம்மளையெல்லாம் அந்த நம்பினவருக்கு நம்பினவருக்கு அனைவருக்குமே மீட்பு திட்டம் அப்படின்னு சொல்லி நமக்கெல்லாம் அந்த மெய் நம்முடைய இனாமாக பரிசாக தந்து கொண்டிருக்கின்ற நம்ம பெருமான் வந்திருக்கின்றது காலம் வசந்த
வசந்த காலம். அப்போ அவங்களுடைய அந்த நம்ம வந்து இப்போயே அந்த வசந்த காலத்தை பத்தி நம்ம தினமும் பேசி பேசி நம்மளுடைய அந்த தெய்வம் அவங்களுடைய உணர்த்தை பேசி பேசி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். வழிவழி என்பார் வழிவழி இல்லை அப்படின்னு சொல்லி மெய்வழி ஒன்றே நமக்கு சிறந்த வழி அப்படின்னு நம்ம பெருமாள் வந்து இந்த காலத்தை போற்றி நம்ம தெய்வம் நம்ம பெரிய பெரிய பாரவன்களுக்கெல்லாம் கூட்ட வேண்டி அந்த பெரும் உணர்த்தை நமக்கு கொடுத்திருக்காங்களே அப்படின்னு சொல்லி தினமும் அவங்களுடைய புகழை நம்ம ஊழியர்களாக இருக்கணும். நம்ம தலைக்கு தூக்கிய வைரத்திலே மிகவும் லேசானதா நாவுக்கரசர் கூட அவங்க சொல்லியிருக்காங்க, பொருந்தாத செய்கையை பொருந்த கண்டேன் அப்படின்னு சொல்லி. நாளும் கீழாக இருந்த நமக்கெல்லாம் இப்படி ஒரு பெரிய அதிசயத்தை போய் பெரியதை நமக்கு நம்ம தலைக்கு தூக்கி வைக்கிறாங்களே. ஒவ்வொருவருடைய தலையின் உள்ளதை பற்றி நம்ம அறியாம தான் இருந்தோம். அந்த தலையின் உள்ளத்தை வச்சுதான் அந்த யமன் வச்சக்கூடிய அளவிற்கு அந்த தலையை படைச்சிருக்காங்க. ஆனா அதனுடைய பெருமையை அறியாம இருந்த நமக்கு அதனுடைய உன்னதத்தை நம்ம தெய்வம் அறிய வைத்து இந்த கலிக்கடையில் இந்த அதோகதிக்குல வந்து பலரை வந்து அதாவது மனமுடைய அந்த தலையுடைய சிறப்பை நமக்கெல்லாம் அறிவித்து நம்மளையெல்லாம் அந்த சிறப்பினுடைய பயன் என்னவென்று அறிவித்து அந்த சிறப்பின் பெருமையை அறிவித்து அந்த பெருமை நம்ம எல்லாம் உலகத்தில் ஏற்றி வைத்திருக்கக்கூடிய இந்த காலம் நம்மளுக்கு வந்து பொன்னான வசந்த காலமாக இருக்குது. அப்போ அந்த அவங்க அறிவிச்சிருக்க அந்த பிரம்ம வித்தை செயல் மூலமாக அந்த பிரம்ம கிரீடத்தின் மூலமாக நமக்கு நம்ம அந்த கோரமான யமன் வந்து சாந்தமாக்கக்கூடிய வல்லவம் உடையதாக இருக்குது. அப்ப இந்த காலத்துல கலிகாலத்துல யமனுக்கு அஞ்சாது அவனுடைய கையில் ஆளாகி அந்த திருநாட்டத்தை அடையாம யார் இருக்கிறா, எல்லாருமே அப்படித்தான் போயிட்டு இருக்காங்க. அந்த செயலை மாற்றி நம்ம தெய்வம் இந்த அதோகதிக்கு வந்து பல பேருடைய அந்த மனம் அந்த மரணமான மரணத்தை வந்து நம்மளுக்கு மனமுடையதாக மாற்றி ஆக்கக்கூடிய வல்லபத்தை நம்ம பெருமாள் அவங்களுடைய அந்த நமக்கு ஆக்கி வைத்துக் கொண்டிருக்க இந்த காலம் நமக்கு வசந்த காலமாக இருக்குது. இப்போ அந்த காலத்துல வந்து நம்ம வந்து அந்த தவத்தை அடையணும் அப்படின்னா குருபெருமானே அண்டி 12 வருஷ காலம் அவங்களுக்கு சீடராக இருந்து அவங்க மூலமாக நம்ம பாடுபட்டு நம்மளே தான் பாடுபட்டு அந்த திருப்பதி அடையணும். ஆனா நம்ம தெய்வம் அவங்களுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் கொடுத்து பெற்ற தவபலனை அனைவருக்கும் இனாமாக பரிசாக நமக்கெல்லாம் வழங்கி கொண்டிருக்கிறாங்க. அப்போ அந்த தவபலனை அந்த திருவடியை நம்ம தினமும் நம்ம பொழுது வணங்க வேண்டும். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு நரக வாழ்வுதான் கிடைக்கும். அப்போ அதுல இருந்து நம்மளெல்லாம் இந்த படிகாலத்துல காக்கக்கூடிய நம்ம பெருமான் அந்த தெய்வ சட்டத்தையே மாற்றி நம்ம அனைவரும் பிள்ளைகளோடு அனைவருமே இந்த மெய்யை பெறுவதற்கு எளிதாக வச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அச்சய பாத்திரத்தை கொண்டு வந்து அதுல குறையாத கோடி மனு கீழ்ந்தாலும் குறையாத அந்த மெய்யை வைத்து நம்ம கையேறி நின்னோம்னா போதும். அவங்க கையில கொடுத்து நம்ம தெய்வம் நம்மளையெல்லாம் காக்கக்கூடிய ஜீவ ரட்சிப்பு தாயாக இருந்து நம்மளையெல்லாம் அந்த ரட்சிக்கக்கூடிய செயலை செய்து நம்மளுக்கெல்லாம் அந்த தவ வலிமையை அந்த வல்லமையை எளிதாக கொடுத்து நம்மை காக்கக்கூடிய பெருமானாக வந்திருக்கிற இந்த காலம் நம்ம இருக்கிற இந்த காலம் நமக்கு வசந்த காலமாக இருக்குது. அந்த மெய்யானது அதிக விலைக்கு கொடுத்தாலும் வாங்க முடியாத கிரகியாக இருந்ததை இன்னைக்கு நம்ம தெய்வம் இனமாக கொண்டு வந்து நமக்கெல்லாம் கொடுக்க போறாங்க. ஏன்னா காலம் கடைகாலம் ஆகிட்டு இல்ல அந்த குளமானது வற்றி போகுது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வலையை கொண்டு எல்லோரையும் அந்த செந்தவில் கூட அந்த மெய்வெளி என்னும் கோடைக்குள்ள வந்து நம்ம எல்லாம் அழைத்து கொண்டு போறாங்க. அப்ப நம்ம வந்து தினமும் நம்மளுடைய அவங்க தெய்வத்தினுடைய நம்ம கைவசமாகும் போது நம்ம அந்த எம்மன் பதிலிருந்து விடுபடலாம். அப்ப நம்மளெல்லாம் அந்த எம்மன் பதிலிருந்து காக்கக்கூடிய ஒரு தவமேருவாக ஒரு தெய்வம் கருணை உள்ள கொண்ட தெய்வமாக நம்மளெல்லாம் பார்த்து வரக்கூடிய தெய்வம் வந்திருக்கு. இந்த காலம் நமக்கு எவ்வளவு உன்னதமான காலமாக இருக்குது. அப்போ இந்த காலத்தை கூட நம்ம பயன்படாம இவ்வளவு பேருக்கு இந்த உலகம் முழுவதும் தர வேண்டும் அப்படின்னு கொண்டு வந்திருக்கிறது அப்படின்னு தெருவுல இயங்குது. ஆனா ஒரு சிலர் மட்டும்தானே இதனுடைய பயனை அனுபவிக்கிறாங்க. அப்ப இந்த வசந்த காலத்துல இந்த கலிகாலத்துல இவ்வளவு எளிதாக நம்ம தெய்வம் நம்மளுக்கெல்லாம் அந்த கையை வழங்கி அதை பெறாதவங்க வந்து அந்த அதோகதிக்கு தான் போகணும். அப்ப அது நம்ம வந்து அந்த நம்ம தெய்வம் அவங்களுடைய திருவடியை தினம் வணங்கி அந்த மெய்யை நாமும் பெற்று அந்த யமனிலிருந்து நம்ம தப்பிச்சு கொள்ளணும் அப்படிங்கிறத நம்ம தெய்வம் நமக்கு அள்ளிக்கொண்டே இருக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க வந்து அந்த பெரியவங்க அதாவது பெரிய பெரிய மகான்கள் பாரவான்கள் போற்றி புகழக்கூடிய நம்மளுடைய தெய்வத்தை நம்மளுடைய அந்த இறை பொருளை அந்த தெய்வ திருவுருவை நாம் அவங்களுடைய புகழை பற்றி பாடக்கூடிய இந்த வாயினால் இந்த பேச்சிலே நாகனே நாவும் வாங்கி நாவுடையோ நம்மளையும் என்னையும் பாட வச்சு அந்த தெய்வத்தை நினைக்க வச்சிருக்காங்களே அப்படிங்கிற அந்த நினைவை நம்ம மனத்துல ஆடியா ஊன வச்சு தெய்வம் தான் நமக்கு அவங்கதான் நமக்கு கடைசி நம்மளுடைய
எவனிருந்து காக்கக்கூடிய நம்ம பெருமான் அப்படிங்கிற மனசுல நம்ம வந்து ஆணியா ஊடி வச்சு கொள்ளணும். அப்போ நம்ம தெய்வத்தினுடைய திருவடியை தினமும் வந்து கலைஞ்சிருக்கணும், நினைச்சு கொண்டே இருக்கணும், அவங்களுடைய நினைவுகளே இருக்கணும். அப்போ காலம் வந்து இப்போ வந்து ஒரு செயலை செய்யணும்னா அந்த காலம் வந்து நல்ல காலமாக இருக்கணும். ஆனா அந்த காலம் வந்து இப்ப எப்படி இருக்குன்னா கலிக்காலமாக இருக்குது. ஒவ்வொருத்தருடைய நினைவுலையுமே தெய்வம் என்பதே இல்லை, எல்லாமே இயற்கையாக இருக்குது அப்படிங்கிற அந்த அருங்கோடை பாலைவனமாக மனத்தை கொண்டுள்ள மக்களாக இருக்கின்ற இந்த கலிகாலத்துல நம்ம தெய்வம் வந்து இந்த உன்னதமான தேவ ரதத்தை, இந்த மெய் ரதத்தை நம்மளுக்கெல்லாம் அந்த எக்காலம் அந்த சோதனை ஊதி அந்த கொடியேற்றி இவ்வளவு நம்மளெல்லாம் வாருங்கோ என்று நம்ம எல்லாம் நம்மளுடைய தலை திறப்பதற்காக அவங்களுடைய திருக்குறள் கொடுக்கக்கூடிய இந்த காலம் நமக்கெல்லாம் எவ்வளவு வசந்தமாக இருக்கிறது. அதெல்லாம் நாம் பயன்படுத்தி கொண்டு அந்த மெய்யமுதை தினமும் நம்மளுடைய செய்வனவாக பெற்று அந்த ஆழவாய்க்குள்ள தினமும் நுழைந்து நம்ம அதிசயத்தை கண்டு ஆனந்த கூத்து ஆடுவர்களாக இருக்க வேணும். அதுக்காக தான் தினமும் அக்கா நம்மளுடைய தெய்வத்துடைய திருச்செயல அவங்களை தேடி எடுத்து நமக்கெல்லாம் முத்தாக கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம எடுத்து மாலையை போட்டு நம்ம தினமும் அணிவித்துக் கொண்டே இருக்கணும். அப்படிப்பட்ட காலத்துல இருக்கக்கூடிய நாமெல்லாம் வசந்த காலத்துல இருக்கவங்களதான் இருக்கிறோம். அப்ப நம்ம தெய்வம் வந்து அவங்க வந்து நாதமாக இருந்து அவங்களுடைய நாதத்தை நம்ம தினமும் நம்ம செய்வனவாக பெற்று நம்மளுடைய அந்த மாசுகள் எல்லாம் அகற்றி தெய்வத்தினுடைய நினைவாகவே இருக்கணும். அப்போ நம்மளுடைய தெய்வத்தினுடைய நினைவாக இருக்கும்போது அவங்க வந்து பிரம்மலயத்துல இருப்பாங்க. அப்ப நம்மையும் அந்த பிரம்மலயத்துல வைக்கக்கூடிய அந்த உன்னதத்தை நமக்கு எல்லாம் தெய்வம் நம்மளுக்கு எல்லாம் வழங்கி கொண்டே இருப்பாங்க. அப்போ அவங்களுடைய சிறு வாக்கியங்களை நம்ம தினமும் கேட்டுக்கொண்டு அதை நம்ம பேசிக்கொண்டு இருக்கும்போது அது நம்மளை எமநிலையில காக்கக்கூடிய ஆயுதமாக இருக்குது. அப்ப நம்மளெல்லாம் நம்ம தெய்வம் நம்ம சிவபதிக்கு அழைத்து செல்லக்கூடிய இந்த மகிமை பொருந்திய நாலு காலம் வந்து வசந்த காலமாக இருக்குது. அப்போ நமக்கு வந்து தெய்வம் அதை வந்து மான்மியமாகவும் வாக்கியங்களாகவும் நமக்கு அடித்தவர்கள் இருக்கிறாங்க. அப்ப நம்ம தெய்வம் அறிந்தவருக்கு சிவனாகவும் அறியாதவருக்கு எமனாகவும் இருக்கிறாங்க. பொய்வீடு நம்பி நம்ம பொசுங்க இருந்த நம்மளையெல்லாம் அந்த மெய்வேடு என்னும் அந்த பேரின்ப வீட்டில குடியேற்றி வைக்கக்கூடிய அந்த வீடு பேற்றை அடையக்கூடிய பாக்கியங்களாக நம்மளை எல்லாம் மாற்றி வச்சிருக்கிறாங்க நம்ம தெய்வம். அப்போ நாம் ஏன் பிறந்தோம் என்ற வாக்கின் மகிமையை நம் தெய்வம் அவங்களுடைய ஏன் பிறந்தோம் அப்படிங்கிற அந்த வாக்கிற்கு நம்முடைய தெய்வம் அவர்கள் வாக்கின் மகிமையை நினைந்து ஏன் பிறந்தோம் நம்ம தெய்வத்தினுடைய வாக்கினுடைய மகிமையை தினமும் நினைந்து அவங்களுடைய அந்த வாய்மையை நினைந்து அந்த வாய்ப்பில் உள்ளாகி நாமும் நம்மளை எல்லாம் தேவராக்குவ வேண்டும் என்பதே நம்மளுடைய தெய்வம் அவங்களுடைய திருவுள்ளமாக இருக்குது. அப்ப நாமும் தினமும் அந்த அவங்களுடைய அந்த அருள்முகத்தை அந்த அருள்வர்ஷிப்பை தினமும் உண்டு நாமும் அந்த தேவர்களாக மாறணும் அப்படிங்கிற நம்ம மனதில் கொண்டு நம்ம தெய்வத்தினுடைய திருவடியை தினமும் போற்றிக்க வேண்டும். இவ்வாறு நம்மளுக்கு இந்த வைர கிரீடம் இந்த பிரம்ம கிரீடத்தை நமக்கு வந்து தெய்வம் வந்து நமக்கு எல்லாம் கொடுத்தது பெரிய பெரிய பகவான்களுக்கு பெரிய பெரிய பாரவால் கிடைக்கக்கூடிய அதாவது அரசர்களுக்கு கிடைக்கக்கூடிய உடம்பு எப்படி பிச்சைக்காரர்களுக்கு கிடைக்கிறதோ அது போல நமக்கு நம்ம கையேறி நின்று நம்ம தெய்வத்திடம் அந்த மெய்யை பிச்சை வாங்கி நாமும் தினம் உண்டு அந்த அருளமத்தை உண்டு நம்மளை எல்லாம் ஏற்றக்கூடிய அந்த திருவுள்ள படைத்த நம்மளுடைய தெய்வம் நமக்கு இந்த வந்திருக்கக்கூடிய இந்த வசந்த காலத்தில் நாமும் அதை பயன்படுத்தி அந்த பேரின்பத்தை அடையணும் அப்படிங்கிறத விளங்கி கொண்டேமா. நமஸ்காரமா. ஜீவ சகோதரி சாலை இந்திரா அவர்கள். நீ பிறந்தது பன்றி நாய் பிறந்த நரக யோனி, மோட்சத்துக்குரிய யோனி ஒன்று உள்ளது. உன்னை படாத பாடுபடுத்தி எம் வார்த்தையை சொன்னால் உனக்கு இதன் மேன்மை தெரியும். ஏதோ இரக்கத்தால் நீ வந்தவுடனேயே சொல்கிறோம், பிரியம் காட்டி சொல்கிறோம். ஆகவேதான் உனக்கு இதன் மேன்மை தெரியவில்லை. பெரிய விருந்த கொடுத்திருக்காங்க, அது மேன்மை தெரியலனாக்கா சொன்னது கரெக்டா தான் இருக்கு. நீயே நரப்பிறப்பாயிற்றே, உனக்கு என்ன நல்ல வழி தெரியும்? நீ பிறந்த வழி என்ன அதை சொல்லு. நாயை படைத்தால் நாய்தான், பன்றி என்றால் பன்றிதான். ஆனால் இவனோ குண சுபாவத்தில் பாம்பாக வருகிறான். பிடிக்க போனால் பன்றியாகி விடுகிறான். நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிக்கொண்டே இருப்பவன் இவன் மட்டும் தான். பல்லை கடிப்பான், மீசையை முறுக்குவான், கத்தையை கட்டுவான். அப்புறம் பார்த்தால் திடீரென்று காலை பிடிப்பான். இவன் இப்படி மாற வல்லவனாய் இருப்பதால் தான் இவனை தேவனாகவும் மாற்றி விடலாம் என்ற தைரியம் மெய்ஞானிகளுக்கு வருகிறது. எம் காலம் வரை உடல் பொருள் ஆவி தத்தம் செய்துதான் மெய்ஞானத்தை பெற வேண்டி இருந்தது. கலிகாலத்தில் உடல் பொருள் ஆவியை தத்தம் செய்ய எவரும் முன்வர மாட்டார்கள். அதனால்தான் வள்ளலார் அவர்களால் ஒருவரையும் சேர்க்க முடியவில்லை. ஆகவே நாம் அச்சட்டத்தை மாற்றி பெண் பிள்ளைகளுடன் மெய்ஞானம் பெறுவதை எளிதை ஆக்கியதால் தான் எம்மால் இவ்வளவு பிள்ளைகளை சேர்க்க முடிந்தது. இன்னொரு வார்த்தை
என்றால் எப்போதும் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அழியா பொருள் கிட்டுவது அரிது. ஆகியால் கிடைக்கும் போதே பெற்றுக்கொள்ள வேண்டும். காற்றுள்ள போதே பூத்திக்கொள் என்பது போல காத்து உள்ள போதே மெய்ப்பொருளை பெற்றுக் கொள்ள வேண்டும். நீ அறியா பருவத்து சிறு பிள்ளையாக இருந்தால் எம் வாக்கினால் என்ன பயன்? ஒன்றும் இல்லையே. அப்படி இருக்க துணத்துணப்பான அறிவுடைய பருவத்திலே உன் செவியிலே எம் வார்த்தை வெளிகிறது என்றால் அது எப்பெரும் பேரு. அதுவும் உன் மொழியிலேயே எம் வாக்கு பிறக்கிறது என்றால் அது எப்பேர் கொத்த வாய்ப்பு. அப்பேர் கொத்த வாய்ப்பை தான் நினைந்து நினைந்து மனம் கரைந்து கரைந்து உனக்கும் எனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ என்று வடலூரார் தம் ஆசானை பார்த்து பேசுகிறார்கள். தெய்வம் அவர்கள் என்ன சொல்றாங்க? மனிதர்கள் மாறி மாறி பேசுவார்கள், நாம் அப்படி பேச மாட்டோம். ஏன்? உலகத்தை உயிர்க்கின்ற ஒரே தொழில் தான் நமக்கு தெரியும். ஆகவே அதையே அன்றும் பேசினோம், இன்றும் பேசுகிறோம், என்றும் பேசுவோம், செய்வோம். எல்லோரும் இந்த மெய்ஞான நித்திய செல்வத்தை பெற்று அனுபவிக்க வேண்டும் என்பதே எமது முழு இச்சை. அவங்க இச்சைய சொல்லிட்டாங்க. அதுக்கு அதையே நம்மள ஆக்கிக்கணும் இல்லையா? சமரச சன்மார்க்க சங்க எண்ணத்துக்குள்ளேயே நீங்கள் எப்போதும் இருந்து கொண்டிருக்க வேண்டும். இல்லாவிடில் எமது அருளமுத வார்த்தை உங்கள் காதுக்குள் விழாது. விழாவிடில் உங்கள் தேகாதி அந்தமும் இலகாது. இலகாவிடில் உள்ளம் மலராது. உள்ளம் மலராவிடில் ஞான வெள்ளம் பெருகாது. அப்ப அந்த ஞான வெள்ளத்தை, அந்த மெய்ஞான அமுதத்தை அனுபவத்திற்காக அக்காவின் தெய்வம் சபையில் சேர்ந்து தினம் தினமும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்க. நமஸ்காரம் அக்கா. ஜீவ சகோதரி சாலை தாராதேவி அவர்கள். மூக்குக்கு நாசிக்கு வெளியே மூச்சு வரா தவமுடைய ஊன் உறக்கமற்ற நம் குலதெய்வம் பிரம்மபிரகாச மேவெளிச்சாலை ஆண்டவர்கள் திருவடிகளுக்கே நமஸ்காரங்கள். இன்னைக்கு என்றும் போல மிக அருமையாக நம்ம எதுக்காக எதுக்கு லாய்க்க அப்படிங்கிறதுக்கு அக்கா இன்னைக்கு மிக அருமையா தெய்வத்தின் திருவாக்கியம் எடுத்து நம்ம தெய்வம் நமக்கு கிரீடம் சூட்டதான் வந்திருக்காங்க. கிரீடம் சூடிக்கிற அளவுக்கு நம்ம எதுவும் நம்ம பெருசா செஞ்சிடல அந்த கிரீடத்தை சூட்டிக்கிறதுக்கு. எதுக்குமே லாக்கி இல்லாத நம்ம தெய்வம் அவங்க வந்த பாரவான்களை அனுப்பிச்சு வச்சு அவங்கள எல்லோரும் தொந்தரவுப்படுத்தி அனுப்பி கடைசியா இந்த கடைக்காலம் வந்துருச்சு, இந்த குளத்துல அந்த குளம் வத்த போகுது, கிடைச்ச வரைக்கும் வலை வீசி என்னென்ன கிடைக்குதோ அதெல்லாம் நம்ம காப்பாற்றுவோம் அப்படின்ற எண்ணத்துல தெய்வம் அவங்க நம்ம மெய்வெளிச்சாலையை உண்டு பண்ணி இந்த மெய்யை அடையறதுக்கு உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் தத்தம் பண்ணிதான் வரணும்ன்ற அந்த சட்டத்தையே எடுத்துட்டு அந்த சட்டத்தை எடுக்கிறதுக்காக அவங்க பல பாடுகள் பட்டு தவம் புரிந்து நமக்கு எளிமையா இலவசமா நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி கொடுக்கறத கூட நம்மளால முழுமையா பெற முடியுமா, பெற்றுட்டு இருக்கிறோமா அப்படின்னா இந்த இகலோக வாழ்க்கையில மாட்டிக்கிட்டு நம்ம அது மெய் ஒன்றுதான் நமக்கு வேலை அப்படிங்கிறது இல்லாம நம்ம இகலோக வாழ்க்கையில இருந்துகிட்டு நம்ம இது மெய்யிலையும் நம்ம தொடர்ந்துட்டு இருக்கிறோம். அப்படி நமக்கு எளிமையா தெய்வம் கொடுக்கறது நாம இடைவிடாம நம்ம தினம் தினம் சபையில சேர்ந்துகிட்டு நம்ம அது எனக்கு இன்னைக்கு பேசவே வரலைங்க. எனக்கு அப்படியே நீங்க சொன்ன அந்த கதையில தெய்வம்னு சொல்றாங்க, அந்த கதை சொன்னீங்க இல்லைங்களா, பெரிய ராஜா அவங்க மகன் திருமணம் செய்யறதுக்காக படாதோபமாக நிறைய செலவு பண்ணி நிறைய ஊருங்களுக்கு அழைப்பு கொடுத்து ராஜாங்களுக்கு பெரிய பெரிய ஆளுங்களுக்கு அழைப்பு கொடுத்து எல்லாரையும் வர சொல்லி அவங்களுக்கு ஒரு பெரிய விருந்து ஏற்பாடு பண்ணி அப்படி வச்சிருந்த அந்த கல்யாணத்துக்கு யாரும் வராம அந்த விருந்து சாப்பிட ஆள் பெரியவர்கள் யாரும் இல்லாம அவங்க கடைசியா தெய்வம் அந்த அரசர் சரி விருந்து வேஸ்ட் ஆக வேண்டாம், இருக்கிற எல்லாரையும் ஏழை பாழை எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களுக்கு அந்த விருந்த போடுங்க அப்படின்ன மாதிரி. அப்படிதான் நமக்கு மெய் கிடைச்சிருக்கு. அதை சொல்றப்ப ரொம்ப கண்ணீர் பெருகிடுச்சு எனக்கு. என்னால அதை இது பண்ணிக்கவே முடியல. நம்ம ஒண்ணுமே இல்லையே, நம்மள தெய்வம் தேர்ந்தெடுத்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப அவங்க பெருமையை பத்தி தானே நாம பேசணும். அது எப்படி பேசாம இருக்க முடியும்? நம்மளால தினம் தினம் பேசிக்கிட்டே தான் இருக்கும். ஆனாலும் அது பத்தாது. இன்னும் நம்ம நிறைய அவங்கள பத்தி, அவங்க பெருமையை பத்தி, அவங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்றத பத்தி
இத மெய்யை பத்தி தெரியாதவங்க கிட்ட அதை பேசி அவங்களுக்கு விளங்க வைக்கணும். எங்க தெய்வம் எப்பேற்பட்டவங்க பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும் அப்படிங்கிறது நான் இன்னைக்கு சபையில இருந்து நான் முழுமையா புரிந்து கொண்டேனக்கா. சபை மிக மிக அருமையக்கா. ரொம்ப இன்னைக்கு நீங்க மிக மிக ஆக்ரோஷமாக நாம ஒரு அப்பா பத்தி ஒரு அம்மா பத்தி நமக்காக செஞ்சாங்கன்றதை எப்படி சொல்லுவோமோ, ஆனா நமக்கு அந்த நரகத்துக்கு போகாம அந்த எவன்கிட்ட மாட்டாம நம்மள தெய்வம் கையில சிக்கிக்கோங்கன்னு சொல்றாங்க. இன்னைக்கு ஒரு திருவாக்கியம் ஒண்ணு போன்ல மெசேஜ்ல வந்தது, அதுல படிச்சேன். என் கையில சிக்கிக்கோங்க, நான் உங்களை காப்பாத்திடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நாம அவங்க கையில சிக்கிக்கொண்டு தினம் தினம் அவங்கள பத்தியே பேசிக்கொண்டு இருந்தோம்னா அந்த எமன்கிட்ட மாட்டாத நமக்கு எப்பவும் தெய்வம் சொல்ற ஒரே ஒரு விஷயம் அது ஒண்ணுதான், அந்த கோடி சூரிய பிரகாச வாழ்க்கைக்கு வந்துருங்க, அது உங்களுக்கு நான் தரேன் அப்படின்றாங்க. அதை நம்ம அவங்கள தினம் தினம் அவங்களே தொடர்ந்து நாம அடையணும்ன்றது நான் இன்னைக்கு புரிந்து கொண்டேனுக்கா. சபையில் மூலம் முத்தி பேரை மீண்டும் தொடருமுக்கா. நமஸ்காரமுக்கா. ஜீவ சகோதரர் சாலை சிவகுமார் அவர்கள். பரலோகத்தின் ராஜா, மரணத்தை வென்றவரை உம்மை ஆராதிக்கிறோம். பிரம்ம பிரகாச மெய்வழி சாலை ஆண்டவர்கள் ஒரு பாதம் போற்றி. அக்கா இன்னைக்கு பகிர்ந்து கொண்டதை என்னால் எட்டின அளவுக்கு நான் எடுத்து பேசுறேங்க்கா. நம்மளுக்கு தெய்வமார்கள் எப்படி இந்த கிரீடத்தை தந்திருக்காங்கன்றது நம்ம எண்ணி எண்ணி உணர்ந்து பேசக்கூடியதா இருக்குது. முன் வந்த பாரவான்கள் இந்த ஓரிருள் தேவரதத்தை எப்படி எல்லாம் நடத்தி வந்தாங்க. நம்ம தெய்வமார்கள் அந்த ஓரிருள் தேவரதத்தை எப்படி நடத்துறாங்க, அவங்க நடத்தி வந்த பாதவேடு, நம் தெய்வமார்கள் நடத்தி வந்த பாதவேடு, அவங்க நடத்தி வந்த கொடையெடுத்தியெல்லாம் அவங்க தெய்வமார்கள் தெரியும். ஆனா முன் வந்த பாரவான்கள் என்ன பாடுபட்டிருக்காங்க இந்த மெய்ஞானத்தை அடையன்றது நம்ம எல்லாம் நின்னு பார்க்கணும், பொறுமையா சிந்திச்சு பார்க்கக்கூடிய செயலா இருக்கு. வடலூர் வல்லபிரான் பெருமான் அவருமா நம்ம நபிகள் நாயகம் இயேசு பெருமான் முன் வந்த எத்தனையோ பாரவான்கள் அவங்களுடைய நாமத்தை கூட நம்ம இன்னைக்கு வரைக்கும் நம்ம சிந்திக்கிற அளவுக்கு தெய்வம் நம்மளுக்கு எடுத்து பேசியிருக்காங்க. அப்பனா அவங்களுடைய பாடு எப்பேற்பட்ட பாடா இருக்குது. 3000 திருமறைகள் எத்தனையோ பேசி மக்களை அழைச்சிருக்காங்க. ஆனா அன்னைக்கு இருக்கிற மக்கள் அல்ல கட்டிட்டாங்க. இன்னைக்கு அவங்கள நினைச்சு அவங்களுக்காக இந்த பசிப்பாடு எத்தனையோ அவங்களுக்காக அவங்களுடைய பேரை சொல்லி எல்லாம் இன்னைக்கு நடத்திக்கிறாங்க. ஆனா அன்னைக்கு கைவிட்ட மக்கள் இன்னைக்கு மறுபடியும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனா இன்னைக்கு வந்திருக்க காலம் மிக எளிது. திருப்பார்கடலை காய்ச்சி வட்டாக்கி சிறிது துண்டுகளாக உங்களுடைய வாயில் உருட்டி போடுகிறது. அதை வாங்கி விழுங்கி கொள்வதா உங்களுடைய வேலையா இருக்கு. தேவர்கள் நம்மளுக்கு அந்த கோடாயிரக்குள் வாக்கியத்தை நம்மளுக்கு வெளியாக்கிருக்கு. அப்போ இன்னைக்கு இருக்கிற காலம் எப்படிதான் இந்த மெய்ஞானத்தை அடைவது மிக எளிதுன்றாங்க. தெய்வமார்கள் பட்டப்பாடு தன்னோட உடல் பொருள் ஆவி அனைத்தும் தத்தம் பண்ணி சொத்து பத்து பெண்டு பிள்ளை இதையெல்லாம் அனைத்தும் விட்டு பெருமான் பட்டையர் பெருமான் பின்னாடியே போய் இந்த மெய்ஞானத்தை பெற்றது. ஆனா இன்னைக்கு நம்ம இருக்கிற காலம் இந்த ஞானம் மிக எளிதா இருக்குது, வசந்த காலமா இருக்குது. அப்போ இந்த வசந்த காலத்தை நம்ம எல்லாரும் பயன்படுத்தி கொண்டிருக்கோம். அது எப்படின்னா குழந்தை குட்டி குடும்பத்தோட நம்ம இந்த மெய்ஞானத்தை பெற்றுக்கொள்ளலாம். அவரு ஒருவரா போய் இந்த மெய்ஞானத்தை பெற்று இன்னைக்கு யார் வந்தாலும் இந்த சனமே வந்தாலும் அவங்களுக்கு அந்த முக்தி அதை தரக்கூடிய ஒரு வல்லபத்து தெய்வமார்கள் பெற்றிருக்காங்க. அதை நம்ம உணரணும். அதை உணர்ந்துதான் இன்னைக்கு நம்ம தெய்வத்தை நம்ம பேசின்னு இருக்கோம். அப்போ முன் வந்த காலத்துலால தெய்வம் ஒருத்தர் உண்டு, கடவுள் உண்டு என்றாவது நம்பிடுறாங்க. ஆனா இன்னைக்கு இருக்க கலிக்கடையில எல்லாம் இயற்கைன்ற ஒரு இதுல போயிட்டாங்க. எல்லாம் இயற்கை அதை மாத்தி அந்த தெய்வமார்கள் அவங்களுடைய பட்டப்பாடை மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் தெய்வமார்கள் ஒன்று கூட்டி அந்த கொடியை ஏற்றி பயில் பண்ணி எல்லா மக்களையும் வரவழைச்சு இந்த மெய்ஞானத்தை நம்முடைய தலையில இனமா சூட்டி நிற்கிறாங்கன்றது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே போல கடைசியில ஒரு பக்கத்துல நம்மளுக்கு நீங்க கடைசியில ஒரு கதையை சொல்ல, ஆனா அந்த கதை நம்மளுக்கு உணர்வு பூர்வமா தான் என்னுடைய உள்ளத்திலேயே தேய்த்தது. அப்போ ஒரு ராஜா ஒரு மகனுக்கு எவ்வளவோ செலவு பண்ணி ஆடம்பரமா ஒரு கல்யாணம் பண்றப்போ அவங்களுக்கு ஏதோ ராகரகமா ஏதோ வகையா உணவு இது பண்ணி எல்லா சிற்றரசர் ராஜாக்களை வரவழைக்கிறாங்க. ஆனா அந்த ராஜாக்கள் யாரும் வரல, அந்த உணவு வேஸ்டா போகுதுன்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் ஏழை பாலை பிச்சைக்காரன் இந்த மாதிரி ஆட்களுக்கு எல்லாம் அந்த உணவு தரணும்ன்றது அவங்களுடைய ராஜாவோட ஒரு இதா இருக்கு. அது வீணாகக்கூடாது. அதே போல நாங்களும் அது ஏழைதான் பிச்சைக்காரர் தான். இந்த பிச்சைக்காரர்களுக்கும் தெய்வமார்கள் இந்த மெய்ஞானத்தை சூட்டுறாங்கன்றது தெரியும். இதுக்கு அருகதையான்றது எங்களுக்கு தெரியல, அது தெய்வத்துக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா இந்த
நான்கு வேதத்தையும் எங்களுக்கு தெய்வமார்கள் தந்திருக்காது. என்ன காரணத்துக்குன்றது எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல. ஆனா இந்த வேதம் படிக்கிறோம், ஆனா அதுல இருக்கிற விஷயம் இன்ன வரைக்கும் புரியாது. ஆனா ஒன்னொன்னும் ஒரு நாளைக்கு கேட்கதான் ஒன்னொன்னும் ஒரு விடிவுகள் வந்துகிட்டே இருக்குது. தெய்வமார்கள் உன்னதத்தை அது அவங்களுடைய மேன்மையும் அவங்களுடைய மகிமையும் இன்னும் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோன்றதுதான் எங்களுடைய ஆவலா இருக்குது. தெய்வத்துக்கு தான் எல்லா புகழும்ன்றது நான் உறுதிப்பட சொல்றேன்க்கா. நன்றி, நமஸ்காரம்க்கா. ஜீவ சகோதரர் சாலை ரவீந்திரன் அண்ணா அவர்கள். வாக்கியம் எடுத்துரைத்து சகலமான ஜாதி வேறு பாஷைக்காரர்களையும் தேடி வலிந்து தடுசாட்கொண்டு, நம்ம பிச்சைக்காரன்றது சகல பாஷை எது எல்லாருமே கலந்து இருந்தாதான் இது வரும். நம்ம தெய்வத்தோட இதுவே அப்படிதான். 69 ஜாதியை கூட்டி வச்சிருக்காங்க, 13 மதத்தையும் சேர்த்து வச்சிருக்காங்க, இது பண்ணிருக்காங்க. நமக்கு தேட 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 சாப்பிட 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 கொடுத்துட்டே தான் இருக்காங்க. அதுக்கு ஒரு நல்ல பொறுப்பான ஒரு அக்காவையும் கொடுத்து அது வழியா கரெக்டா அது எல்லாருக்கும் போய் சேர்றதுக்கும் எல்லாம் இது பண்றதுக்கும் தெய்வ திருவருள் நம்மளுக்கு மேலும் 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 கிடைச்சிட்டே தான் இருக்கு. இந்த தேடி சகலமான ஜாதி பாஷைக்காரர்களையும் தேடி வலிந்து தடுத்தாட்கொண்டு பராபரத்தோடு உறவு உபகாரம் செய்து அவர்கள் அனைவரையும் ஒன்று கூட்டி சேர்த்து சமரசம் என்னும் சிங்காசனத்தில் ஏற்று இதே கோலங்கள் தேய்த்து வைத்து சுதந்திரித்துக் கொண்டுள்ள செயல் நடாத்தி வருபவர்களாகிய கல்கி மகதி என்னும் மூக்குவெளியே மூச்சோடா தவமுடைய ஊர் ஒழுக்கப்பட்ட நமது தெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வெளிச்சாலை ஆண்டவர்கள் நம் பெருமானவர்களை போற்றி எல்லோருக்கும் நன்றி, நமஸ்காரங்க. ஜீவ சகோதரி சாலை கோதாவரி அம்மா அவர்கள். நம்ம அக்கா நல்லா எல்லாரும் புரியுற மாதிரி எடுத்து வச்சாங்க. அது எல்லாம் இப்ப நம்ம தெய்வம் ஒரு கல்யாணத்துக்கு பெரிய பெரிய பணக்காரங்களா பெரிய பெரிய படிச்சவங்க எல்லாம் கூப்பிட்டு நல்ல ஒரு விருந்து அளிக்கிறேன் வாங்கன்னா அவங்க யாருமே வரல. சரி வரலன்னா போட்டோம், ஏழைங்களுக்கு எல்லாம் கூப்பிட்டு போடு அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப கண்ணீர் வர மாதிரிதான் இருந்தது. அப்ப எல்லாரும் வடலூர் வள்ளலார் கடையை விட்டோம் கொள்வார் இல்லை கடையை கட்டுவிட்டோம்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா நம்ம தெய்வம் மலையை விரிச்சோம் வந்த மீன்கள் எல்லாம் அள்ளி போடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெய்வம் அவங்க எல்லாம் வந்தவங்க ஏழைப்பாட எந்த ஜாதி பணக்கார ஏழை படிச்சவங்க படிக்காதவங்க யாருமே பழப்பாடு பார்க்காம எல்லாருமே அள்ளி போடு அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம தெய்வம் எல்லாருமே அள்ளி போட்டாங்க. அது ஒரு பக்கம் இருக்கும்போது 69 ஜாதிக்காரங்களும் அதுல எல்லாருமே சேர்ந்திருந்தாங்க. அதே மாதிரி நம்ம சுதந்திரங்கள் இது என்னது நம்ம இதுல நிறைய அதிசயங்கள்லாம் நடந்திருக்கிறாங்க இல்லையா. அதே மாதிரி தீர்க்கதரிசிமார்களா அக்கா தீர்க்கதரிசிமார்கள நாங்க 69 பேருக்கு மேல எழுதி வச்சிருக்கோம்க்கா. அதே மாதிரி 69 ஜாதிகள் சேர்த்த மாதிரி தீர்க்கதரிசிகள நம்மளுக்கு 69 பேர் எப்படி நம்மளுக்கு கிடைச்சிருக்கா சொல்லியிருக்காங்க. தெய்வம் அப்படி எல்லாம் வருவாங்க, தெய்வம் இப்படி எல்லாம் வருவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் நம்ம இப்போ புதுக்கோட்டை சபையில பிறகுதான் நிறைய தீர்க்கதரிசிகள்லாம் கிடைச்சி சொல்லியிருக்கிறாங்க. நீங்களே டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மதுரையில திருப்பத்தூர்ல ராஜகுலத்துல எல்லாம் அவ்வளவா நிறைய தெரியல. இங்க பிறகு பெரிய பெரிய நாசங்கள்லாம் மூத்தாடாக்கெல்லாம் வந்தாங்க. இங்க படிச்சவங்க எல்லாம் ஆன்மீகம் படிச்சவங்க எல்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்கல்ல. அதுல அதே மாதிரி மற்ற மதத்துக்காரங்க எல்லாம் எங்க மதம் இப்படி எல்லாம் சொல்லுது, நீங்க எப்படி எல்லாம் வருவீங்க, நீங்க எப்படி எல்லாம் வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அவங்க எல்லா மதத்துக்காரங்களும் எல்லா ஜாதிக்காரங்களும் எல்லா வித்வான்களும் எல்லாம் படிச்சவங்களும் அவங்க தெரிஞ்சுக்கொண்டது. அதே மாதிரி அகத்தேரு நமக்கு பிறகு பண்ணிட்டு 69 பேருக்கு மேல நாங்க எழுதி வச்சிருக்கேன். செஞ்சுட்டு போன டைம் ஆயிடும். அது மாதிரி அவ்வளவு ஜாதிக்காரங்களையும் அத்தனை ஜாதிக்காரங்களும் சேர்ந்த மாதிரி அத்தனை இவங்களும் நம்மளுக்கு நம்ம தெய்வத்தை பத்தி எழுதி வச்சிருக்காங்க. அப்படின்னு
இல்லையா? அந்த அதிசயங்கள் சொல்ல போனாலும் 69 மேலேயே எழுதி வச்சிருக்காங்க. அதெல்லாம் அவ்வளவு ரொம்ப இதுவா இருந்துக்கு, ரொம்ப சொர்க்கமா இருந்துக்கா. அவ்வளவு அதிசயங்க இன்னமும் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, இன்னமும் நடத்திக்கிட்டே இருக்காங்க. நம்மளுக்கு இதை விட பெரிய சொத்து சோகம், அப்புறம் வீடு பங்களா காடு அதே மாதிரி பட்டுக்குவேன் நகை நட்டு தெய்வமே அதெல்லாம் அலட்சியமா நான் அது ஒரு பக்கமா சும்மா இதுக்கோசம். ஆனா உன்னுடைய மைண்ட்ல நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட தெய்வத்தை பத்தி அதை மட்டும் எடுத்து. அப்போ நம்மளுக்கு அதெல்லாம் எதுவுமே காதற்ற ஊசியும் வராது கரை கண்டு அப்படின்ட்டு அது மாதிரி எந்த இதுவும் நம்ம கூடவே வராது. ஆனா இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா இதெல்லாம் நம்ம கூடவே நம்மளுக்கு வரும். நம்மளுக்கு அது ஒரு ஆனந்தமாவும் சொர்க்கமாவும் நம்ம அனுபவிக்கிற மாதிரி இருக்குதுக்கா. அதுக்கு மேல சொல்ல தெரியலக்கா. அப்புறமா நமஸ்காரம். நமஸ்காரம்க்கா. ஜீவ சகோதரர் சாலை செந்தில் அவர்கள். வடலூர் வல்லபிரான் அவங்க கரை வரைக்கும் கொள்வாரில்லை. ஆனா நம்ம தெய்வம் மலை போட்டு எல்லா மீன்களும் அதுல அந்த குளத்துல என்னென்ன இருக்கும் எல்லா ஜீவராசிகளையும் எடுத்து இன்னைக்கு ஆளாக்கி இருக்கிறாங்கன்னு சொல்லும் போது முன் வந்த பாரவான்கள் எல்லாம் துஷ்டனிக்கிற சிஷ்ட பரிபாலனம் செய்வதற்கே வந்தார்கள். ஆனா நம்ம தெய்வம் அப்படி இல்லை. ஆனால் நம்ம காலத்தில் அப்படி அல்ல. நிக்கிரகம் என்பதே இல்லாமல் எல்லோரையும் அணைத்து நாம் குறிவைத்து எல்லைக்கு கொண்டு வந்து விட்டோம் அப்படின்னு தெய்வம் உத்தரவு பண்றாங்க. அக்கா பேசும்போது அந்த திருவாக்கியம் நினைவுக்கு வந்ததுங்கக்கா. கொடாயிடப்போ திருவாக்கியம் 202க்கா. அப்போ வந்த பாரவான்கள் எல்லாம் அந்த குடை அடிக்கிறதுக்குமே ஒரு எல்லை, அந்த இடத்துல போயிட்டு நானும் சிக்க கூடாது என்பதை தெய்வம் நல்ல அனுபவமா பெற்றதுனால இப்போ முன் வந்த 3 பேருக்கும் இதே குரு பிரான் தான் இருந்தாலும் தெய்வம் மிக ஜாக்கிரதையாக அப்போ பாட்டு எவ்வளவு சொல்லியிருப்பாரு. முன் வந்தவங்களுக்கு எல்லாம் அதோட அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே கொடையடிச்சு நீ ஜாக்கிரதையா நட அப்படின்னு. அப்போ அக்கா சொன்ன மாதிரி அவங்க கடை வரைக்கும் கொள்வார் இல்லைன்னு போயிட்டாங்க. இப்ப கூட நம்ம முருகர் கோயிலாம் அந்த சஷ்டி கவசம் சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு நாள் ஏதோ துஷ்டர்கள் எல்லாம் இது பண்றதா சொல்றாங்க. இங்க துஷ்டனே யாருமே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசியலின் கண் இல்லாத மரசையில் புரிந்து நிற்கும் துஷ்டசனங்கள் அனைவரையும் அறிவித்து விலகுதலாக்கி நற்கதி பயன் அடையும் பொருட்டாய் எண்ணிய. அப்போ எப்பேற்பட்ட ஒரு தெய்வம் இந்த பூமிக்கு வந்தது, எப்பேற்பட்ட வசந்த காலம் அப்படிங்கிறது திருவாய்க்கு நினைவுக்கு வந்ததுங்க. அதை பகிர்ந்துக்கலாம். அண்ணாக்கா எல்லாருக்கும் நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை அமுதா அவர்கள். நமஸ்காரம். நான் லாஸ்டா ஒரு பூ படிச்சு பலனை கொண்டு போகிறதுக்காக வந்திருக்கேன்க்கா. இப்பதான் நான் சேர்ந்தேன். அப்ப இன்னைக்கு சபை ரொம்ப சிறப்பா இருந்தது. எல்லாரும் உருக்கத்தோட இருக்காங்க, அது தெரியுது. அப்ப வள்ளல் பெருமான் வந்த நேரத்துல 6 திருமுறைகளை எழுதினாங்கன்னு சொன்னாங்கல்ல. அப்ப அவங்க கடை விரித்தோம்னா கடை மட்டும் விரிச்சு உட்கார்ந்துருப்பாங்களா? அப்ப எவ்வளவு பேசியிருப்பாங்கன்றது தெரியுது. எல்லாருக்கும் எடுத்து கடை மட்டும் விரிச்சுட்டு நம்ம கூவி அழைச்சலன்னா அந்த பொருள் வாங்க மாட்டாங்க. அப்ப இப்ப பாத்தீங்கன்னா எவ்வளவு அட்வர்டைஸ்மெண்ட், எவ்வளவு விளம்பரம் எல்லாம் செஞ்சு ஒரு பொருளை விற்கணும்னா அவ்வளவு பாடு எடுக்கிறாங்க. அதே மாதிரிதானே அவரு கடை விரித்தாருன்னா சும்மாவா இருந்திருப்பாரு? எவ்வளவு கத்தி அந்த கூவி மக்களை அழைச்சிருப்பாங்கன்றது தெரியுது. ஆனா ஒரு தலையும் சேர்க்க முடியல. ஏன்னா அவர் அந்த விதிக்குள்ள அந்த உடல் பொருள் ஆவியெல்லாம் தத்தம் பண்ணிட்டு வரணும்ன்றது யாருக்கும் எடுத்துக்கொள்ள முடியல. இவ்வளோ பெரிய இது நமக்கெல்லாம் ஏக்குமா, நம்ம தலை அதுக்கு தாங்குமான்ற மாதிரி மக்கள்லாம் இல்ல இதெல்லாம் முடியாதுன்னு போனவங்கதான் எல்லாருமே. அப்ப இப்ப அண்ணா சொன்ன மாதிரி ஒரு குரு பெருமான் 4 சிஷ்யருங்க, அதுல 3 பேரும் இல்ல நம்ம தெய்வத்துக்கு அது இதுவா இருக்குன்னா அவங்க எவ்வளவு உடல் பொருள் ஆவியெல்லாம் தத்தம் பண்ணிட்டு அவங்க அந்த இதுல ஒரு ரொம்ப பாடு எடுத்து பட்டதுனாலதான் அவங்களுக்கு அவங்க உயரது இல்லாம நம்மளுக்கும் எடுத்து அந்த தரத்துக்கான இது தகுதியை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அப்ப பார்க்கும்போது அப்ப எவ்வளவு பெரிய விஷயம்ன்றது அதை நமக்கு கொடுக்கறதுக்கு அவங்க நம்மளா இது இப்போ அதை வாங்கிட்டு அது இருக்கும்னா அந்த வெளி உலகத்துல நம்ம அதை ஒப்பிட்டு பார்த்தோம்னா ஒரு சின்ன விஷயம் கூட அவங்க தெரியாம இருக்காங்க. நான் அங்க போய் நிக்கும் போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எனக்கும் அவங்களுக்கும் வேற்றுமை தெரியுது. இது என்ன இப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி. அப்ப நம்ம தெய்வத்தை தான் அவங்க நினைக்கிற மாதிரி இருக்கு. எவ்வளவு பெரிய இடத்துல நம்மளை ஏற்றி வச்சிருக்காங்க.
அப்ப நம்ம வந்து அவங்களுக்கு என்ன வந்து அவங்க கேக்குறாங்க, நீ என்னையே நினைச்சிட்டு எதுக்காக? நம்ம உயரத்துக்காக தான். அதுவும் நம்ம அந்த யமன் கையில சிக்காம இருக்கிறதுக்கு தான்றது வந்து தெரியுது. அப்ப நீங்க இன்னைக்கு ஒரு கதை சொல்லியிருக்கீங்க, அந்த ராஜா வந்து ஒரு விருந்து படைச்சாரு, அதுல யாருமே வரல. சரி, யாருமே வரலன்னா என்ன, அது வேஸ்டா தானே ஆகும். அப்ப அந்த ஏழைப்பாளைகள்லாம் வந்து பசியாரட்டோம்னாங்க. அப்ப வந்து அதே மாதிரிதான் இப்ப என்ன ஆச்சுன்னா, அவங்க ஒரு பெரிய விஷயத்த கொண்டு வந்தாங்க. ஆனா நம்ம எல்லாம் வந்து அதுக்கு தகுதியா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஆனா நம்மள வந்து தகுதி ஆக்குறாங்க. நம்மளுக்கு வந்து நமக்கே தெரியாம நம்ம வந்து அவங்க கைப்பிடிச்சிட்டு போனோம்னா நம்ம வந்து அவங்க கூட்டிட்டு போற எல்லை வரைக்கும் நீ அந்த உடல் பொருள் அவையெல்லாம் வந்து எனக்கு எப்படி வாங்க தெரியும் உங்ககிட்ட இருந்து அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், பைய முதல்லயே எடுத்து பிறந்த உடனே எடுத்து வந்து கரும்பு கொடுப்பாங்கன்னா கொடுக்க முடியாது. நம்ம வந்து இன்னையில இருந்து மெயில வந்துட்டோம் அப்படின்னு நினைச்சோன்னா கொஞ்சம் பைய அவங்க கூடயே போயிட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து எங்க திரும்பி பார்த்தா நம்ம கடந்து வந்த பாதை வந்து எவ்வளவு பெருசா இருக்கும். நம்ம வந்து அந்த கிரீடத்தை சூட்டுறதுக்கு தானே நம்மளை கூட்டிட்டு போறாங்க அப்படின்றத எண்ணி நமக்கு தான் இது வந்து இது அவங்கள நம்ம பிடிக்கலன்னா நமக்கு அவங்களுக்கு ஒன்றும் பெரிய இழப்பு கிடையாது, நமக்கு தான், நம்ம ஜீவனுக்கு தான். அதனால அதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேங்க. அப்புறம் வந்து இவ்வளவு பிரத்யட்சமான நிஜமான திட்டமான நித்திய செயலுடைய தெய்வத்தின் இந்த ஆலயம் உலகத்தார் கண்ணுக்கு எப்படி இருக்கிறதுனா, ஆலயம் என்ற பெயர் மட்டும் உள்ளது, செயல் துளியும் இல்லாததுமாக அவற்றை எவ்வளவு மதிக்கிறார்கள். அப்ப வெளியில உள்ள ஆலயத்தெல்லாம் எவ்வளவு வந்து அதோட பாடே பெருசு. நம்ம போய் பார்த்தோம்னா ஒருத்தங்க பாடுபடுறது வந்து அவ்வளவு பாடுபடுறாங்க. இந்த கீழே வந்து உருள்றது அந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவோ பாடுபட்டு அது இது பண்ண, ஆனா பலன் இருக்கானா கண்டிப்பா இல்லைன்றது அங்க தெரியுது. அந்த வேல் குத்திக்கிறதுல இருந்து பார்த்தோன்னா அதெல்லாம் பார்த்தோன்னா பயமா இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் இவ்வளவு கஷ்டப்படணுமா ஞானத்துக்குன்ற மாதிரி இருக்கு. ஆனா நம்ம தெய்வம் வந்து எதுவுமே இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, எதுவுமே எடுத்து வைக்கல நமக்கு. அப்ப வந்து நமக்கு பலன் வந்து இருக்கு. ஏன்னா அந்த அளவில் வந்து 1000ல் 1 பங்கு கூட இந்த செயலுடைய ஆலயத்தை மதிக்க மாட்டார்களே அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப நிச்சய ஆலயம் அவைதான் என்று கருதுகிறார்கள். உடல் பொருள் ஆவி எல்லாம் அதற்கே செலவு செய்கிறார்கள். ஆனா பலனில் வந்ததானா கண்டிப்பா வரல. பலன் வந்ததா என்று பார்க்கிறதே இல்லை. அப்போ ஒரு முதலாளி எல்லாமே அவங்களே எடுத்து வச்சுட்டு எல்லாம் வந்து அந்த இது எல்லாம் அந்த வெளியுப்புற இதெல்லாம் எல்லாமே எடுத்து அவங்களே சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் யார் கொண்டு வந்ததுன்னே தெரியாம இதெல்லாம் எங்க முன்னோர்கள் பண்ணார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பண்ணிட்டோம். எதுக்காக பண்றோம், ஏன் பண்றோம், அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே வந்து யோசிக்கிறதே இல்லை. ஒண்ணு தெரியாத கூட எங்க அம்மா இப்படிதான் வச்சாங்க அப்படின்னு வைக்கிறாங்க. அப்ப வந்து அங்க என்ன இருக்கு, அவங்க அறிவை வந்து அங்க வந்து ஒண்ணுமே வேலை செய்யல. அப்ப அவங்க முன்னாடி என்ன செஞ்சாங்க அவங்கள கேட்டா அவங்களும் வந்து எனக்கு தெரியாதுப்பா, நான் முன்னாடி என்ன பண்ணாங்களோ அதேதான் பண்ணிட்டு வரேன். அப்ப எதுக்காக இதெல்லாம் பண்றாங்கன்னு கேட்டா எதுவுமே தெரியல. அப்ப இந்த ஆலயத்தினுடைய உண்மை அவர்களுக்கு தெரியுமானா தெரியாது என்று சொல்வதால் நாரி சாகும் நரக ஆபத்திலிருந்து தப்ப முடியுமா? மெய்யென்று அறியாதவர்கள் கதி வந்து அதோ கதிதான்றாங்க. அப்ப வந்து அவங்க எல்லாமே இவ்வளவு செஞ்சும் பலன் இருக்கானா கிடையாது. கடைசியில் அந்த அதோகதியா தான் போறாங்க. அப்ப இந்த பிரம்மாண்டமான உலகத்தில் உதயகிரியிலிருந்து அஸ்தகிரி வரைக்கும் தென்துருவம் முதல் வடதுருவம் வரைக்கும் நிறைந்திருக்கும் அனுகூலம் அவ்வளவு பேருக்கும் மெய்யான செயலுடைய தெய்வம் வேணுமே. அதற்கு என்ன செய்கிறார்கள்? பொய்யான அநியாய வழியிலேயே போய் கோடான கோடி பேர் நரகத்தியில் மாண்டு நாசமாகிறார்கள். இங்கு மெய்யான தெய்வ துணை கொண்டு மீட்படைய வந்திருப்பவர்களோ மிக மிக குறைவு. இதையும் அளந்து பார். ஆடு மாடு ஈ எறும்பு கோடியாக இருந்தாலும் அவ்வளவையும் ஒரு மனிதனுக்கு ஈடாக சொல்ல முடியுமானா கண்டிப்பா சொல்ல முடியாது. நீங்க மாடு எவ்வளவு இருந்தாலும் நீ வந்து ரொம்ப அழகா இருக்க அப்படின்லாம் எது போய் அதுகிட்ட பேசினாலும் அதுக்கு தெரியுமானா தெரியாது. ஏன்னா அதோட இது வந்து அறிவு அந்த அளவுக்கு தான் இருக்கு. அதே மாதிரிதான் வந்து இப்ப ஒரு மனுவுக்கு வந்து அதெல்லாம் ஈடாகுமானா கண்டிப்பா ஈடாகாது. அவ்வாறே வந்து உலகத்தில் உள்ள மனு சதலம் அவ்வளவையும் சேர்த்தாலும் இங்கு வந்து மீட்படைந்த ஒரு தலைக்கு ஈடாகுமா? எவ்வளவு மனு சதலம் சேர்த்தாலும் இந்த ஒரு தலைக்கு ஈடாகுமான்னு கேக்குறாங்க. அப்ப நம்மளுக்கு வந்து அந்த தலையா ஆக்கி வச்சிருக்காங்க நம்மள. அதுக்கு வந்து நம்ம வந்து எவ்வளவு ஒரு அவங்களுக்கு வந்து அவங்கள வந்து எவ்வளவு ஒரு பெரிய இதுவா நினைச்சு நம்ம வந்து அதை நம்ம கையில கிடைச்சிருக்க பொக்கிஷத்தை வந்து எவ்வளவு பெருசா மதிக்கணும்ன்றது இங்க தெரியுது. அப்ப செயலுடைய தெய்வம் எது, மெய்யான ஆலயம் எது என்று ஒரு வழக்கு பண்ணி நியாயம் பார்க்கலாமா? ஆலயங்கள் நிறைந்து இருக்கின்ற
இருக்கின்றன என்று ஆயிரக்கணக்கானவர்கள் வாதாடட்டும். அவர்களுக்கு எதிராக நின்று செயலுடைய தெய்வம் இங்கு தவிர வேறு எங்கும் இல்லை என்று ஒரே ஒருவர் கூறட்டும். நிரூபணையில் இந்த ஒருவர் சொன்னதே ஜெயிக்கும். அப்ப நம்மள எங்க எவ்வளவு பேர் வியாதாடினாலும் பரவாயில்ல, நம்ம இந்த செயலுடைய தெய்வம் அது செயலுடைய தெய்வம் இங்குதானே இருக்கு. அப்ப என்ன சொன்ன போல 3 பேரு 4 இது சிஷ்யங்க இருந்தாலும் நம்ம தெய்வம் இப்ப அந்த ஆலயத்துல மட்டும் தானே அது நடந்துட்டு இருக்கு. உண்மையான செயல் என்னன்னு சொல்லிட்டு அப்ப வள்ளலாறு இருந்தாங்க அங்க இப்ப என்ன வெறும் வயிற ரொப்புற வேலை தானே நடந்து அவரு அதுக்கா சொன்னாருன்றது தெரியல. ஜீவகாரண்யம்னு அவங்க எல்லாரையும் எல்லாருமே அங்கேயே வயிற்றுக்கு கிடைச்சிச்சுன்னா போய் வேலை செய்ய வேண்டியதே இல்லைல்ல. எல்லாரையும் சோம்பேறி ஆக்கி அங்கேயே கொஞ்சம் பேர் சுத்திட்டு இருப்பாங்க. ஏன்னா அங்க 3 வேளையும் பசியாடுறதுக்கான உணவு கிடைச்சிருது. அதை மட்டும் பசியாறிட்டு அவங்க உழைப்பே போடாம அப்படியே சோம்பேறியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்ப வள்ளலார் பெருமான் அதை பார்த்தனா அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இதை பண்றதுக்காக நான் இவ்வளவு பாடு எடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த செயல் எங்க நடக்குதுன்னா நம்ம எல்லையில தான் நடக்குது. நம்ம தான் இப்ப அதுக்கு உரியவர்கள்ன்றது சொல்லி என் முத்தி பேருரை மீண்டும் மீண்டும் தொடரும். அனைவருக்கும் நமஸ்காரம். அப்புறம் அதுதான் எல்லாருக்கும் இன்னைக்கு உருக்கமா இருந்தது. அந்த ஏழை பாழைகளுக்கு அந்த பசியாடுறதுக்கு கிடைக்கிற மாதிரி நமக்கும் தெய்வம் அவங்க இந்த அருள் செய்யிருக்காங்க. நம்மளும் அதுக்கு தகுதியானவர்களா ஆக வேண்டும். அவங்களோட சொற்கேட்டு அந்த இறுதி அந்த யமன் கிட்ட இருந்து தப்புறதுதான் அதுக்குதான் அவங்க அந்த மரணமல்லா பெருவாழ்வை நம்ம அடையணும்ன்றதுதான் தெய்வத்தோட ஆசை. அதை நம்ம எல்லாரும் அந்த பதவி அடைஞ்சு அவங்கள போய் அடைவோம் என்று கூறி அனைவருக்கும் நமஸ்காரம். ஆதியே துணை. தெய்வ திருவாக்கியங்களால் சபையை அலங்கரித்த ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நன்றி கலந்த நமஸ்காரம்.